So hello Justice, welcome back to Just Med Mission 26. So இன்னைக்கு நம்ம பயாலஜி வீடியோல நம்ம அனிமல் கிங்டம் பார்ட் 2 பார்க்க போறோம். பார்ட் 1ல என்னென்னலாம் பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் அனிமல் கிங்டம்ல என்னென்ன கிளாசிபிகேஷன் கிரைட்டீரியா யூஸ் பண்ணுவோம், லைக் சிமெட்ரினா என்ன, சீலோம்னா என்ன, செக்மெண்டேஷன், மெட்டாமெரிசம், இந்த மாதிரி ஏகப்பட்ட கிரைட்டீரியாஸ் என்னென்னு ஒன்னா டீடைல்டா பார்த்தோம். ஆமாம் ப்ரோ பார்த்தோம். நெக்ஸ்ட் முத ஃபைலம் போரிஃபெரா என்னன்னு பார்த்தோம். கரெக்டா? கரெக்ட். போரிஃபெரா நல்லா டீடைல்டா பார்த்துட்டோம் அண்ட் அதோட என்சிஆர்டி ரீடிங்கும் முடிச்சிட்டோம். சரி ப்ரோ, அப்ப இந்த லெக்சர்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த லெக்சர்ல நம்ம சீலன்ட்ரேட்டா பார்க்க போறோம், தென் டீனோஃபோரா பார்க்க போறோம், டீனோஃபோராக்கு அடுத்து பிளாட்டி ஹெல்மின்தஸ் பார்க்க போறோம். ஓகேவா? இந்த மூணுத்தையும் பார்த்துட்டு இஃப் இன் கேஸ் நம்மளுக்கு அதுக்கப்புறமும் டைம் இருக்கு, நெக்ஸ்ட் ஃபைலும் பார்க்கறதுக்கு டைம் இருக்கு அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் ஃபைலமே சேர்த்து பார்ப்போம். டைம் இல்லை அப்படின்னா இந்த 3 ஃபைலும் இன்னைக்கு முடிச்சிடலாம். ஓகேவா? நான் இந்த லெக்சர்ல நான் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு எடுத்துட்டு வரல, காரணம் சொல்லிடுறேன். பிகாஸ் இந்த சாப்டர் ஒரு வாஸ்ட் சாப்டர், ரொம்ப பெரிய சாப்டர். பட் கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டாபிக்குக்கும் கொஸ்டின்ஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ரொம்ப கம்மி நம்பர் ஆஃப் கொஸ்டின் தான் இருக்கும். டோட்டலா இருக்கும்போது நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்த மாதிரி இருக்குமே தவிர, ஒவ்வொரு டாபிக் நான் இப்ப வந்து போரிஃபெராக்கு மட்டும் எடுத்தேன்னா மேக்சிமம் 2 or 3 கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். நான் ஒவ்வொருத்தையும் 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் பண்ணா அது நல்லா இருக்காது. ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் லெவல் ஆஃப் டாபிக் வரைக்கும் முடிச்சிடலாம். ஒரு குரூப் ஆஃப் டாபிக்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஸ்டின் ட்ரை பண்ணுவோம். திரும்பி அதே மாதிரி இன்னொரு குரூப் ஆஃப் டாபிக் ஒரு 4-5 ஃபைலும் சேர்த்து பார்ப்போம். அதை முடிச்சுட்டு திரும்பி கொஸ்டின்ஸ் ட்ரை பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உள்ள போலாமா? ஓகே. அண்ட் ஆஸ் யூஷுவல் நான் எப்பவுமே உங்கள்கிட்ட கேட்கறதா, ப்ளீஸ் லைக் டு அவர் வீடியோ, சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் அண்ட் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ தட் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். உங்களுக்கு என்ன புதுசா எனர்ஜெட்டிக்கா எக்ஸைட்டிங் ஏதாவது கொண்டு வரணும்னு தோணும். ஸோ அங்கே உள்ள போலாம். லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், செல்லுலார்னா என்ன, டிஷ்யூனா என்ன, ஆர்கன் லெவல் எல்லாமே உங்களுக்கு நான் லாஸ்ட் லெக்சர்ல தெளிவா சொன்னேன். அண்ட் லாஸ்ட் லெக்சர்ல போரிஃபெரா வரைக்கும் முடிச்சிருந்தோம். கரெக்டா? கரெக்ட் ப்ரோ. இந்த லெக்சர்ல எதுல ஆரம்பிக்க போறோம்? சீலன்ட்ரேட்டால ஆரம்பிக்க போறோம் ப்ரோ. எஸ், எதுல ஆரம்பிக்கிறோம்? சீலன்ட்ரேட்டா. ஓகே. சீலன்ட்ரேட்டா. ஓகே, சரி. சீலன்ட்ரேட்டாவை நம்ம எடுத்தோம்னா தே ஆர் ஆல் அக்வாட்டிக். ஓகேவா? எப்படி? ஆல் அக்வாட்டிக், தண்ணியில வாழக்கூடியதுதான். ஓகே ப்ரோ, தே ஆர் ஆல் அக்வாட்டிக், மோஸ்ட்லி மெரைன். நம்ம போரிஃபெரா மாதிரியே மோஸ்ட்லி மெரைன். மெரைன் மட்டும்தான் கிடையாது, மோஸ்ட்லி மெரைன். ஓகேவா? ஓகே ப்ரோ. இதுல செசைல் ஃபார்மும் உண்டு, செசைல் ஃபார்மும் உண்டு, ஃப்ரீ லிவிங் ஃபார்மும் உண்டு. என்னது? செசைல் ஃபார்மும் உண்டு, ஃப்ரீ லிவிங் ஃபார்மும் உண்டு. அது என்ன ப்ரோ செசைல் ஃப்ரீ லிவிங் அப்படின்னா, நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், செசைல்னா அது சப்ஸ்ட்ரேட்டமோட அட்டாச் ஆயிரும், அதனால ஃப்ரீயா மூவ் ஆக முடியாது. பட் ஃப்ரீ ஸ்விம்மிங்னா அது அப்படி எந்த ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாம இருக்கும். புரியுதா? ஃப்ரீ ஸ்விம்மிங்னா எந்த ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாம இருக்கும், ஃப்ரீயா ஸ்விம் பண்ண முடியும், பேர்லயே இருக்கு. செசைல்னா ஒரே இடத்துல அட்டாச் ஆயிரும், அதனால அதுக்கு பிறகு ஃப்ரீயா எங்கேயும் மூவ் பண்ண முடியாது. புரியுதா? புரியுது ப்ரோ, இப்போ புரியுது ப்ரோ. புரியலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உங்களுக்கு இதுக்கு தெளிவா நான் எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? ஸோ இப்போ அதை பத்தி அவ்வளவா குழப்பிக்காதீங்க. ஜஸ்ட் நோ தட் செசைல்னா ஒரே இடத்துல அட்டாச் ஆயிரும், அதுனால ஃப்ரீயா மூவ் பண்ண முடியாது, ஃப்ரீ ஸ்விம்மிங்னா மூவ் பண்ண முடியும். ஓகே ஓகே, சரி ப்ரோ. நம்மளுக்கு எப்படி போரிஃபெராக்கு ஸ்பாஞ்சஸ்னு இன்னொரு பேர் இருக்கோ, அதுமே இதுக்கு வேற ஏதாவது பேர் இருக்கா ப்ரோ? எஸ், இதுக்கும் வேற ஒரு பேர் இருக்கு. என்ன ப்ரோ பேரு? ஏகேஏ நிடேரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? நிடேரியன்ஸ். ப்ரோ சி சைலண்டா? எஸ், சி வந்து சைலண்ட். நிடேரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் ப்ரோ நிடேரியன்ஸ் சொல்றோம்? அங்க ஸ்பாஞ்சஸ் சொல்றதுக்கான இர்ரெகுலர் ஷேப்ல இருந்த மாதிரி இருக்கும், ஸோ ஸ்பாஞ்சஸ் சொல்றோம். ஓகே, இங்க ஏன் நிடேரியன் சொல்றோம்? ஏதாவது பர்டிகுலர் ரீசன் இருக்கா அப்படின்னா, எஸ், இதுக்கு ஒரு பர்டிகுலர் ரீசன் இருக்கு. சாரி,
என்ன ப்ரோ ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல ஸ்டிங்கிங் செல்ஸ் இருக்கும், அதாவது குத்துற மாதிரி உள்ள செல்ஸ் இருக்கும். ஓகேவா, இதுல குத்துற மாதிரி, அட்டாக் பண்றதுக்கு குத்துற மாதிரி. ஸ்டிங்கிங்னா இந்த பீ ஸ்டிங் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, கொடுக்க வச்சு குத்துறது. அந்த மாதிரி இதுங்க கிட்ட ஸ்பெஷலா ப்ரொடெக்ஷனுக்காகவும் ஆங்கரேஜ்மெண்ட்காகவும், ப்ரே வந்துச்சுன்னா அதை அட்டாக் பண்ணி இது பண்றதுக்கு, தென் இதை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு. புரியுதா, இதோட ப்ரெடேட்டர் வந்தா இதை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் கரெக்டா, அதுக்கு அந்த ஸ்டிங்கிங் இதை யூஸ் பண்ணோம். இதே இதோட சின்ன ஆர்கானிசம் வரும்போது இது வந்து சாரி உங்களுக்கு நான் குழப்பறேன்னு நினைக்கிறேன், வெயிட் பண்ணி சொல்றேன். இப்போ நம்ம சீலன்ட்ரேட்டா இருக்கு. ஓகேவா, இது இந்த ஸ்டிங்கிங் செல்ஸை வச்சு அது என்ன பண்ணிக்கும். உங்களுக்கு செல்ஸ் வந்து நான் என்சிஆர்ல காட்டுறேன். ஓகேவா, எனக்கு கரெக்டா வரைய தெரியல. அந்த ஸ்டிங்கிங் செல்ஸை வச்சு அது ரெண்டு வேலை பார்க்கும். ஒன்னு ப்ரொடெக்ஷன், இன்னொன்னு அட்டாக்கிங். ஓகேவா, இதை விட பெரிய ஆர்கானிசம் வந்தா இதை பாதுகாத்துக்கிறதுக்காக அந்த ஸ்டிங்கிங் செல்லை வச்சு பாதுகாத்துக்கும், இதோட ப்ரொடெக்ஷனுக்கு யூஸ் ஆகுது. ஓகே, இப்ப இதோட இதை விட சின்னதா ஏதோ ஒரு ஆர்கானிசம் வருது, இதோட சாப்பாடு அதுதான் அப்படின்னா இந்த ஸ்டிங்கிங் செல்லை யூஸ் பண்ணி அதை அட்டாக் பண்ணி இது சாப்பிடும். புரியுதா? புரியுது ப்ரோ. சோ அந்த மாதிரி உள்ள செல்லோட பேர் தான் நிடோபிளாஸ்ட். இங்க சி சைலண்ட். ஓகேவா, என்னது? நிடோபிளாஸ்ட் ஆர் நிடோசைட்னு சொல்லலாம். ஓகேவா, நிடோசைட் ஸ்டிங்கிங் செல். ஓகேவா, வெயிட் பண்ணுங்க, இதை இங்க கொண்டு வந்துடலாம். ஸ்டிங்கிங் செல். ஓகேவா, ஓகே. இந்த ஸ்டிங்கிங் செல்லுல ஸ்டிங்கிங் கேப்சூல்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், அதை யூஸ் பண்ணி தான் அந்த இது இருக்கு ஸ்டிங் பண்றது, அட்டாக் பண்றது, தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது, ஆங்கரேஜ்மெண்ட் எல்லாமே அதுதான். ஓகேவா, சோ அந்த ஸ்டிங்கிங் கேப்சூல் இருக்கிற செல்ல தான் என்னன்னு சொல்லுவோம், ஸ்டிங்கிங் செல்லுன்னு சொல்லுவோம். சரி, ஸ்டிங்கிங் செல்லுக்கு எப்படி பேரு நிடோபிளாஸ்ட் ஆர் நிடோசைட்னு இருக்கோ, அதே மாதிரி ஸ்டிங்கிங் கேப்சூலுக்கும் பேர் இருக்கு. ஸ்டிங்கிங் கேப்சூலுக்கும் பேர் இருக்கு. என்ன ப்ரோ பேரு அப்படின்னா நெமட்டோசிஸ்ட். நெமட்டோசிஸ்ட். ஓகேவா, ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, நல்லா புரிஞ்சுக்கோ. வெயிட் பண்ணி திரும்பி எரேஸ் பண்ணிட்டு எழுதுறேன். ஸ்டிங்கிங் செல். ஓகேவா, இது ஸ்டிங்கிங் கேப்சூல். அதாவது ஒரு சில செல்ஸ்குள்ள இந்த ஸ்டிங்கிங் கேப்சூல் இருக்கும். அப்படி அந்த ஸ்டிங்கிங் கேப்சூல் இருந்துச்சுன்னா அந்த செல்லு நம்ம ஸ்டிங்கிங் செல்லுன்னு சொல்லுவோம். அந்த ஸ்டிங்கிங் செல்லுக்குள்ள பேர் தான் என்னது, நிடோபிளாஸ்ட் ஆர் நிடோசைட். ஓகே ப்ரோ, அந்த ஸ்டிங்கிங் கேப்சூலோட பேர் தான் என்னது, நெமட்டோசிஸ்ட். ஓகேவா, ஓகே ப்ரோ. சரி, இப்ப அடுத்த விஷயத்தை பத்தி பேசுவோம். இதுல டைஜஷன் பாத்தீங்கன்னா, digestion is both intra and extracellular. ஓகேவா, எக்ஸ்ட்ரா நான் நெக்ஸ்ட் லைன்ல எழுதிட்டா, is both intracellular and extracellular. அதாவது டைஜஷன் செல்லுக்கு உள்ளேயும் நடக்கும், செல்லுக்கு வெளியேயும் நடக்கும். ஓகேவா, போத் இன்ட்ராசெல்லுலார் அண்ட் எக்ஸ்ட்ராசெல்லுலார். செல்லுக்கு உள்ளேயும் நடக்கும், செல்லுக்கு வெளியேயும் நடக்கும். ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. சரி, இதோட மவுத்த வந்து ஹைப்போஸ்டோம்னு சொல்லுவோம். ஓகேவா, மவுத் என்னன்னு சொல்லுவோம், ஹைப்போஸ்டோம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சரி, இந்த நிடேரியன்ஸ் அப்படிங்கிற பேர் வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு கரெக்டா? என்ன காரணம்? ஸ்டிங்கிங் செல் கால் நிடோபிளாஸ்ட் ஆர் நிடோசைட் இருக்கிறதுனாலதான் அதை நிடேரியன்ஸ் அப்படின்னு சொன்னோம். கரெக்டா? ஆமா ப்ரோ, கரெக்டா. அப்படிதான் சொன்னீங்க நீங்க. ஓகே, அப்ப இந்த சீலன்ட்ரேட்டாங்கிற பேர் வந்ததுக்கு ஏதாவது காரணம் இருக்கணும் இல்ல?
கரெக்ட். ஒரு காரணம் இருக்கு, என்ன தெரியுமா? இதுல சென்ட்ரல் கேஸ்ட்ரோவாஸ்குலர் கேவிட்டி ஒன்னு இருக்கும். அதாவது ஒன்னும் பெரிய விஷயம் கிடையாது. இப்போ இங்க அப்படியே டென்டகல்ஸ் மாதிரி இருக்கும், ஓகேவா? எல்லாம் டென்டகல்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல சென்ட்ரல்ல உங்களுக்கு ஒரு கேஸ்ட்ரோவாஸ்குலர் கேவிட்டி, நம்மளுக்கு எப்படி ஸ்டொமக், அதே மாதிரி இதுங்களுக்கு ஒரு சென்ட்ரலா ஒரு கேவிட்டி இருக்கும், ஓகேவா? ஓகே ப்ரோ. அந்த சென்ட்ரல் கேவிட்டியோட பேரு சீலன்ட்ரான். அதனாலதான் இதுங்களோட பேரு சீலன்ட்ரேட்டா, ஓகேவா? சென்ட்ரல் கேஸ்ட்ரோவாஸ்குலர் இல்ல கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினலா, சாரி ஒரு நிமிஷம் செக் பண்ணிக்கிறேன், வெயிட் பண்ணுங்க. சென்ட்ரல் கேஸ்ட்ரோவாஸ்குலர் தான், கரெக்ட் தான் நான் சொன்னது. ஓகே, சாரி ஒரு சின்ன டவுட் ஆயிடுச்சு, நான் உங்களுக்கு தப்பா சொல்லிடக்கூடாது இல்ல, ஸோ அதனாலதான் சரி ஒரு தடவை செக் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. சென்ட்ரல் கேஸ்ட்ரோவாஸ்குலர் கேவிட்டி இருக்கும், கேவிட்டி பிரசன்ட். ஓகே சரி. அது போக இதுல வந்து கோரல்ஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. கோரல்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த பாறைகள் மாதிரி இருக்கும், கோரல் ரீஃப், அந்த மாதிரிலாம் நீங்க சின்ன சோசியல்ல படிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். சோ அந்த கோரல்ஸும் இந்த சீலன்ட்ரேட்டாவை சேர்ந்ததுதான், ஓகேவா? அந்த கோரல்ஸ்லாம் கால்சியம் கார்பனேட் ஸ்கெலிட்டன் இருக்கும். என்ன ஸ்கெலிட்டன் இருக்கும்? கால்சியம் கார்பனேட் ஸ்கெலிட்டன். கோரல்ஸ்ல கால்சியம் கார்போனேட், CaCO3 கால்சியம் கார்பனேட், ஓகேவா? அதாவது CN என்னது கால்சியம், CO3 2- என்னது கார்பனேட், ஓகேவா? இதுதான் கார்பனேட் அயானு, இது கால்சியம். சோ அப்ப ரெண்டு சேர்ந்துச்சுன்னா அதுதான் CaCO3 கால்சியம் கார்போனேட், ஓகேவா? இந்த காமெடியில வர மாதிரி காக்கோ3 அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஓகே, சோ கால்சியம் கார்பனேட் CaCO3. ஓகே ஓகே. இப்போ நான் உங்களுக்கு அந்த செசைல் அண்ட் ஃப்ரீ லிவிங், ஃப்ரீ ஸ்விம்மிங் இந்த ஃபார்ம் பார்த்தோம்ல, சாரி ஃப்ரீ லிவிங்னு போட்டிருக்கேன், இது ஃப்ரீ ஸ்விம்மிங், ஓகேவா? ஃப்ரீ ஸ்விம்மிங் அப்படின்னு அப்ப சொல்லியிருந்தேன் தெரியுமா? அத டயக்ராமேட்டிக்கா கொஞ்சம் டீடைல்டா பார்ப்போமா? ஃப்ரீ ஸ்விம்மிங், ஓகே. சாரி கைஸ், so let me draw a diagram. Okay, let me draw a straight line. Okay, so இப்போ இதுல பாக்குறதுக்கு மேபி நல்ல ஒரு கிளாஸ் நிறைய டீ சுட சுட வச்சுட்டு அதுல இருந்து ஆவி பறக்கிற மாதிரி தெரியலாம், ஆனா இது அது கிடையாது, ஓகேவா? நீங்க அப்படி நினைச்சுக்காதீங்க. இத பார்த்தோன்னா உங்களுக்கு எந்த மாதிரி, இது என்ன ஃபார்மா இருக்கும்னு தோணுது? ஃப்ரீ ஸ்விம்மிங்கா இல்ல செசலா இருக்குமா? நல்லா பாரு, இது சப்ஸ்ட்ரேட்டம், அதாவது கிரவுண்டோட அட்டாச் ஆகி இருக்கு, இதனால மூவ் ஆக முடியாது. இது கீழே சப்ஸ்ட்ரேட்டமோட அட்டாச் ஆகி இருக்கு, மூவ் ஆக முடியாது. அப்போ இது செசைல் ஃபார்ம், ஓகேவா? ஓகே ப்ரோ, இந்த செசைல் ஃபார்முக்கு உள்ள பெயர் தான், வெயிட் பண்ண, அதுக்கு முன்னாடி நான் ஃப்ரீ ஸ்விம்மிங் ஃபார்மும் போட்டுறேன். இதுதான் ஃப்ரீ ஸ்விம்மிங் ஃபார்ம். இதுதான் சப்ஸ்ட்ரேட்டமோட அட்டாச் ஆயிருக்கா? நான் ஏதாவது கிரவுண்ட் லெவல் போட்டு காட்டியிருக்கேனா? இல்ல ப்ரோ. சரி, இதை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது ப்ரோ? ஜெல்லி ஃபிஷ் மாதிரியே தெரியுது. எஸ், ஜெல்லி ஃபிஷ்ஷும் ஒரு சீலன்ட்ரேட்டா தான். ஸோ அப்ப என்ன அர்த்தம்? ஜெல்லி ஃபிஷ் இஸ் நாட் அ ஃபிஷ். என்ன ப்ரோ, ஜெல்லி ஃபிஷ் ஃபிஷ் கிடையாதா? எஸ், ஜெல்லி ஃபிஷ் இஸ் நாட் அ ஃபிஷ். ஏன்னா ஃபிஷ் எல்லாமே
பைசஸ் ஆர் பிசஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? அந்த சூப்பர் கிளாஸ்ல இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல்ஸ் மட்டும்தான் ஃபிஷஸ். பட் இங்க இருக்கக்கூடிய இந்த ஃபைலம் சீலன்ட்ரேட்டா. சோ சீலன்ட்ரேட்டால இருக்கிறதெல்லாம் ஃபிஷஸ் கிடையாது. சோ ஜெல்லி ஃபிஷ் இஸ் நாட் அ ஃபிஷ் அப்படின்னு கொடுத்தா அது ட்ரூவா ஃபால்ஸா? ட்ரூ. ஓகேவா? ஜெல்லி ஃபிஷ் இஸ் நாட் அ ஃபிஷ். ஓகே ப்ரோ. சரி, இப்போ இந்த செசைலா ஒரே இடத்துல அட்டாச் ஆயிருக்குல்ல, இந்த ஃபார்முக்கு பேரு பாலிப் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபார்முக்கு பேரை மெடியூசா ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? மெடுசா. ஓகே. ஃப்ரீ ஸ்விம்மிங்னா மெடுசா, பாலிப்னா செசைலா உள்ளது. ஓகே, அதையும் எழுதிரோமா? வேணா எழுதிடலாமே. வெயிட், வேற கலர் யூஸ் பண்ணும். So this is sessile, this is free swimming. ஃப்ரீ ஸ்விம்மிங். ஓகே, இது ஷேப் எப்படி இருக்கு? ஒரு சிலிண்டர் மாதிரி இருக்கா? சோ இது சிலிண்ட்ரிக்கல். என்னது? சிலிண்ட்ரிக்கல். ஓகே, இதோட ஷேப் எப்படி இருக்கு ப்ரோ? ஒரு அம்ப்ரெல்லா ஷேப் இருக்கு ப்ரோ. நம்ம கொடை பிடிக்கிற மாதிரியே இருக்கு ப்ரோ. எஸ், இது அம்ப்ரெல்லா ஷேப். அம்ப்ரெல்லா ஷேப். ஓகே, சரி. அடுத்து நல்லா கவனி, இதை நீ ரொம்ப நல்லா கவனிக்கணும். பாலிப் இஸ் அ ஏசெக்சுவல் ஃபார்ம். இது உங்களுக்கு என்சிஆர்டில கொடுத்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? நான் என்னோட நோட்ஸ்ல எழுதியிருக்கேன். இது ஏசெக்சுவல் ஃபார்ம். மெடியூசா செக்சுவல் ஃபார்ம். அது என்ன ப்ரோ ஏசெக்சுவல் ஃபார்ம் செக்சுவல் ஃபார்ம்னா? ஒன்னும் இல்ல, பாலிப்னால செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் பண்ண முடியாது. ஒன்லி ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் மட்டும் தான் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே ப்ரோ, அதனாலதான் அது ஏசெக்சுவல் ஃபார்ம். புரிஞ்சிருச்சு ப்ரோ. அப்ப ப்ரோ அதே மாதிரி மெடுசானால ஏசெக்சுவலா பண்ண முடியாது, செக்சுவலா தான் பண்ணும். சோ அது வந்து செக்சுவல் ஃபார்ம். கரெக்டா ப்ரோ? கரெக்ட். கப்னு பிடிச்சிட்டீங்க. கரெக்ட். ஓகே, சரி. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா கொஞ்சம்? ஃபர்ஸ்ட் மெடியூசா, ஏன்னா அதுக்கு நான் ஆல்ரெடி எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். என்னது? ஜெல்லி ஃபிஷ். பட் இங்க நம்ம காமன் நேமோட சேர்த்து எதையும் பார்க்கணும், சயின்டிபிக் நேமும் பார்க்கணும். ஆரெல்லா அப்படிங்கறதா இதோடைய ஆரிலியா. ஓகேவா? அதுதான் இதோட என்னது சயின்டிபிக் நேம். ஓகே, இங்க நம்ம எக்ஸாம்பிள் 2 கொடுத்திருப்பாங்க. ஹைட்ரா. ஹைட்ராலாம் சின்ன வயசுல பார்த்திருப்பீங்களா? இந்த பட்டிங் 10th நம்மளுக்கு வரும் ஒரு சாப்டர், ரீப்ரொடக்ஷன் இன் அனிமல்ஸ்ல ஏதோ ஒரு சாப்டர், ஆர்கனிசமா ஏதோ ஒரு சாப்டர் நம்மளுக்கு வரும். எப்படி ஒவ்வொரு ஆர்கனிசம், எப்படி பைனரி ஃபிஷன்னா என்ன நடக்கும், பட்டிங்னா எப்படி நடக்கும் அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு ஹைட்ராவோட டயக்ராம் தான் கொடுத்திருப்பாங்க. அதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டென்டகிள்ஸா இருந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஹைட்ரா. தென் ஆடம்ஷியா அப்படின்னு ஒண்ணு இருக்கும். வெயிட் பண்ணுங்க. தென் ஆடம்ஷியா. என்ன கீழே எழுதுறேன்? ஆடம்ஷியா. சரி ப்ரோ, ஆடம்ஷியாவோட காமன் நேம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அதுக்கும் காமன் நேம் எழுதணும், இதுக்கும் எழுதணும். கரெக்டா? கரெக்ட் ப்ரோ. இதோட காமன் நேம் சி ஆனிமோன். காமன் நேம் என்ன? சி ஆனிமோன். தெளிவா வேணா எழுதிடுறேன். சி ஆனிமோன். ஆரெல்லாவோட காமன் நேம் ஜெல்லி ஃபிஷ். ஜெல்லி ஃபிஷ் இஸ் நாட் அ ஃபிஷ். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ப்ரோ, சரி. இதுல மெட்டாஜெனசிஸ்னு ஒண்ணு நடக்கும். வெயிட் பண்ணுங்க, இத கொஞ்சம் ஷார்ட் அவுட் பண்ணி வேற எங்கேயா வைக்க முடியுமான்னு பார்ப்போமா? ஒரே நிமிஷம் கைஸ். சாரி கைஸ், அந்த பேண்டைட் திரும்பி லைட்டா லூஸ் ஆச்சு. சோ தட்ஸ் வை. ஓகே, ஒரே நிமிஷம் கைஸ். சாரி கைஸ், திரும்பி லூஸ் ஆயிட்டு இருந்துச்சு, அதான் கழட்டிட்டேன். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்க கண்டினியூ பண்ணும். இதை எங்க வைக்கலாம்? சரி, ஓகே, வெயிட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். அப்போ இதை கொஞ்சம் ஷார்ட் பண்ணி மேலே ஏற்றிட்டு ஸ்மூத் அப்.
ஓகே. ஸோ இப்போ இதை இங்கே கொண்டு வந்துடுறோம். ஓகேவா? CaCO3 என்னது? CaCO3 ஸ்கெலிட்டன். ஓகேவா? CaCO3 ஸ்கெலிட்டன். சரி சரி ப்ரோ, இந்த இடத்த இப்போ ஏன் ரெடி பண்ணீங்க? ஃபுல்லா அப்படியே கிளீன் பண்ணிருக்கீங்களே, எதனால அப்படின்னா, இப்போ நான் சொல்ல போறது ரொம்ப குழப்பக்கூடிய ஒரு கான்செப்ட். ஓகேவா? ரொம்ப பெரிய கான்செப்ட் கிடையாது, ஒரு சிங்கிள் லைன் கான்செப்ட் தான். பட் ஆனா டக்குன்னு நம்மளுக்கு குழம்பிடும். டக்குன்னு என்ன ஆயிரும்? நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். ஓகேவா? சோ அது என்ன கான்செப்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெட்டாஜெனசிஸ். என்னது? மெட்டாஜெனசிஸ். மெட்டாஜெனசிஸ். ஓகே ப்ரோ. ஸோ இப்போ நான் இந்த மெட்டாஜெனசிஸை உங்களுக்கு ஒரே ஒரு டயக்ராம்ல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்க போறேன். ஓகேவா? என்ன பண்ண போறேன்? ஒரே ஒரு டயக்ராம் தான். டயக்ராம் கூட கிடையாது, ஒரு சின்ன ஃப்ளோ சார்ட் மாதிரி. பாலிப், இங்க மெடுசா. ஓகேவா? ஓகே சரி. மெட்டாஜெனசிஸ்னா ஒண்ணும் கிடையாது. ஒரு சில சிலிண்ட்ரேட்ஸ்ல அதுங்களால போத் பாலிப் ஃபார்ம்லயும் இருக்க முடியும், ஃப்ரீ ஸ்விம்மிங் ஃபார்முக்கு மாறி மாறி அதுங்க இந்த மாதிரி ஜெனரேஷனை ஆல்டர் பண்ணிக்கும். புரியுதா? ஃபர்ஸ்ட் பாலிப்ல இருந்திருக்கும், டக்குன்னு மெட்டாஜெனசிஸ் பண்ணி மெடுசாவை கூட மாறலாம், மெடுசால இருந்து பாலிப்பா கூட மாறலாம். ஓகேவா? சோ இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆர் இந்த பினாமினன் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? மெட்டாஜெனசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே ப்ரோ. சாரி. சோ இந்த மெட்டாஜெனசிஸ்ல உங்களுக்கு என்சிஆர்டில ஒரு லைன் கொடுத்திருப்பாங்க, பாலிப் ப்ரொடியூஸ் மெடுசா ஏசெக்சுவலி அண்ட் மெடுசா ப்ரொடியூஸ் பாலிப் செக்சுவலி அப்படின்னு. சோ அது ஈஸியா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு மேல இங்கேயே நான் உங்களுக்கு சொன்னேன். பாலிப் என்னது? ஏசெக்சுவல் ஃபார்ம், மெடுசா செக்சுவல் ஃபார்ம். இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இல்ல? இதுல உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. சோ பாலிப் ஏசெக்சுவல் ஃபார்ம். கரெக்டா? கரெக்ட் ப்ரோ. அப்ப பாலிப் என்ன பண்ணாலும் அதனால என்ன? ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் மட்டும்தான் பண்ண முடியும். கரெக்டா? கரெக்ட் ப்ரோ. சோ அப்போ பாலிப் மெடுசாவை எப்படிதான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும்? ஏசெக்சுவலா தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஏசெக்சுவலி. பட் மெடுசா எப்படி? செக்சுவல் ஃபார்ம், அது செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் தான் பண்ண முடியும். சோ அப்போ மெடுசா பாலிப் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணும்? செக்சுவலா தான் ப்ரொடியூஸ் பண்ணும், செக்சுவலி. ஓகேவா? அவ்வளவுதான் ஆல்டர்னேஷன் ஆஃப் மெட்டாஜெனசிஸ். அவ்வளவுதான். ஓகேவா? ஆல்டரேஷன் ஆஃப் ஜெனரேஷன் தான் மெட்டாஜெனசிஸ். அது இந்த ஒரு சின்ன டயக்ராம்ல முடிஞ்சிருச்சு. பாலிப் ஏசெக்சுவல் ஃபார்ம். சோ அப்ப அதனால ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் மட்டும் தான் பண்ண முடியும். அதனாலதான் இங்க பாலிப் ப்ரொடியூசஸ் மெடுசாஸ் ஏசெக்சுவலி. இதே நம்ம வந்து மெடுசாவை எடுத்தோம்னா செக்சுவல் ஃபார்ம். சோ அவ மெடுசா ப்ரொடியூசஸ் பாலிப் செக்சுவலி. ஓகேவா? ஓகே ப்ரோ. புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருச்சு ப்ரோ. டன் அண்ட் டஸ்டட். சரி. இப்ப இந்த மெட்டாஜெனசிஸ்க்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆர்கானிசம்ஸ் which can do metagenesis நம்ம வந்து ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்காங்க என்சிஆர்டில. என்னது? ஒபீலியா அண்ட் ஃபைசோலியா. இந்த ஃபைசோலியாவோட காமன் நேம்னு பார்த்தோம்னா போர்த்துகீஸ் மேன் ஆஃப் வார். என்னது? போர்த்துகீஸ் மேன் ஆஃப் வார். போர்த்துகீஸ் மேன் ஆஃப் வார். ஓகே ப்ரோ. வேணா ரொம்ப கன்ஜஸ்டடா இருக்கு, நெக்ஸ்ட் பேஜ் கொண்டு போயிடலாமா? நான் உங்களுக்கு ஒரே பேஜ்ல ஒரே ஸ்லைட்ல இருந்தா உங்களுக்கு ரிவிஷனுக்கு ஈஸியா இருக்குமேன்னு பார்த்தேன். பட் ரொம்ப கன்ஜஸ்டடாகவும் இருந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அதனால அதை அங்கிட்டு கொண்டு போயிடுறேன். ஓகேவா? சரி. ஓகே. ஸோ இப்போ இதை வேணா திரும்பி இங்கேயே வச்சிடுறேன். சாரி கைஸ், இதுலேயும் நான் உங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். சாரி. உங்க மனசுலலாம் இப்போ என்ன ஓடிட்டு இருக்குன்னு தெரியுது. இதுக்கு பேசாம பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்திருக்கலாமே அப்படின்னு தானே நினைக்கிறீங்க? யூஆர் ரைட், இருந்திருக்கலாம் தான். தேவையில்லாம இது பண்ணிட்டேன். ஓகே.
ஓகேவா? ஓகே. இது போக ப்ரோ அவ்வளவுதானே எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னா கிடையாது. அவசரப்படாதீங்க. நான் தான் சொல்றேன்ல, இந்த சாப்டர்ல எக்ஸாம்பிள்ஸ்க்கு பஞ்சமே இருக்காது. அது போக எக்ஸாம்பிள்ஸ் நான் இங்க கொடுத்திருக்கிறது என்னது, இந்த ஒபீலியா அண்ட் ஃபைசோலியா அப்படிங்கிறது இந்த ரெண்டு இண்டிவிஜுவல் மெட்டாஜெனசிஸ் பண்றதுக்கான எக்ஸாம்பிள். ஓகேவா? அது மட்டும் எக்ஸாம்பிள்னு கிடையாது, அது ரெண்டு நம்மளுக்கு மெட்டாஜெனசிஸ் பண்றதுக்கான எக்ஸாம்பிள். மிச்சம் எது மெட்டாஜெனசிஸ் பண்ணுங்கிறது நம்மளுக்கு மென்ஷன் பண்ணல. ஒபீலியா அண்ட் ஃபைசோலியா தான் மெட்டாஜெனசிஸ்க்கு கொடுத்திருக்காங்க. ஓகே. மிச்சபடி எக்ஸாம்பிள்ஸ்னு பார்த்தோம்னா பெனன்டுலா, 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 அடுத்து பெனன்டுலா, தென் கர்கோனியா, கர்கோனியா, தென் மியாண்ட்ரினா, மியாண்ட்ரினா. ஒரு நிமிஷம் நான் ஸ்பெல்லிங் மட்டும் செக் பண்ணிக்கிட்டா, பிகாஸ் இட் ஷுடன்ட் பி ராங். ஸோ பெனன்டுலா, கார்கோனியா அண்ட் மியாண்ட்ரினா. சார் ரொம்ப தான் போதீஸ் மேன் ஆஃப் அவர் அடம்ஷியா, பெனன்டுலா. ஓகே, என் இங்கிட்டு வரணும். கர்கோனியா, மியாண்ட்ரினா கரெக்ட் தான். ஸோ தென் இட் இஸ் பெனன்டுலா, பெனன்டுலா. ஓகே சரி ப்ரோ, எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. பெனன்டுலா, கர்கோனியா, மியாண்ட்ரினா 3 எக்ஸாம்பிள் இருக்கு ப்ரோ. ஓகே. இந்த 3 எக்ஸாம்பிள் காமன் நேம் இருக்கானா? எஸ் இருக்கு. என்ன ப்ரோ அப்படின்னா, இதோட காமன் நேம் சி பென். ஓகேவா? என்னது? சி பென். இங்க பென்னு வருதா? சோ சி பென். ஓகே. அடுத்து இது சி ஃபேன். ஓகேவா? சி ஃபேன். குழப்பிடக்கூடாது. ஃபேனு பென்னு உங்களுக்கு வந்து சிமிலரா சவுண்ட் ஆகுற மாதிரி இருக்கலாம், பட் தே ஆர் நாட் சிமிலர். ஓகேவா? சோ குழப்பிடாதீங்க. சி பென் வேற, சி ஃபேன் வேற. ஓகேவா? ஓகே ப்ரோ. சரி. மியாண்ட்ரினாவோட காமன் நேம் எடுத்தீங்கன்னா பிரெயின் கோரல் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? பிரெயின் கோரல். ஓகேவா? ஓகே. சோ இப்ப நம்ம என்ன பார்த்திருக்கோம்? சீலன்ட்ரேட்டா. சீலன்ட்ரேட்டா எல்லாமே அக்வாட்டிக் தான். சரி, ஒரு சின்ன ரிவிஷன் விட்டுட்டு என்சிஆர்டி ரீடிங் போயிடலாம். ஸோ சீலன்ட்ரேட்டா ஆல் ஆர் அக்வாட்டிக். இதுல மோஸ்ட்லி மெரைன், செசைல் அண்ட் ஃப்ரீ ஸ்விமிங் ஃபார்ம் இருக்கும். அது என்ன ப்ரோ செசைல் அண்ட் ஃப்ரீ ஸ்விமிங்னு கேட்டீங்கன்னா, செசைல்னா ஒரு இடத்துல அட்டாச்சா இருக்கும், ஃப்ரீயா நகர முடியாது. ஃப்ரீ ஸ்விமிங்னா அதுங்க எங்கனால அதுங்க இஷ்டப்படி நகண்டு போய்க்கும். ஓகேவா? ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. இதுங்களுக்கு வந்து இன்னொரு பேர் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் இருக்கு. நிடேரியன்ஸ், ஏகே ஆல்சோ known as நிடேரியன்ஸ். ஓகே. எதுக்கு ப்ரோ இதுங்களுக்கு நிடேரியன்ஸ்னு பேர் இருந்துச்சு அப்படின்னா, இதுங்க கிட்ட ஸ்டிங்கிங் கேப்சூல் இருக்கக்கூடிய ஸ்டிங்கிங் செல்ஸ் உண்டு. சோ அந்த ஸ்டிங்கிங் செல்லோட பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நிடோபிளாஸ்ட் ஆர் நிடோசைட். அதனாலதான் இதுங்களோட பேரு ஏகே ஆல்சோ known as நிடேரியன்ஸ். ஓகே. அந்த ஸ்டிங்கிங் கேப்சூலோட பேரு நெமட்டோசிஸ்ட். ஓகேவா? ஓகே. இதுங்களோட டைஜஷன் போத் இன்ட்ரா அண்ட் எக்ஸ்ட்ரா செல்லுலார், செல்லுக்குள்ளேயும் நடக்கும், செல்லுக்கு வெளியே நடக்கலாம். ஓகே. இதுங்களோட மவுத் ஹைப்போஸ்டம்னு சொல்லுவோம். சரி ப்ரோ, சரி ப்ரோ, வெயிட் பண்ணுங்க. எப்படி நம்மளுக்கு நிடேரியன்ஸுக்கு ஒரு அந்த பேர் வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கோ, அதே மாதிரி சீலன்ட்ரேட்டாங்கிற பேர் வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கணும்ல? எஸ் இருக்கு. காரணம், இதுங்கள்கிட்ட வந்து ஒரு சென்ட்ரல் கேஸ்ட்ரோவாஸ்குலர் கேவிட்டி இருக்கும். அந்த கேவிட்டியோட பேரு சீலன்டெரான். அது நம்மள புக்ல கொடுத்துருக்க மாட்டாங்க, பட் அந்த கேவிட்டியோட பேர் தான் சீலன்டெரான். அதனாலதான் இதுங்க பேரு சீலன்ட்ரேட்டா. ஓகேவா? ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஒரு சில கோரல்ஸ் அதாவது ஒரு சில கோரல்ஸ் இல்ல, ஒரு சில சீலன்ட்ரேட்டா தான் நம்மளோட கோரல்ஸ். ஓகேவா? இந்த கோரல்ஸ் எல்லாத்துலயும் கால்சியம் கார்போனேட் ஸ்கெலிட்டன் இருக்கும். என்ன இருக்கும்? கால்சியம் கார்பனேட் ஸ்கெலிட்டன் இருக்கும். நான் அதைத்தான் CaCO3 மென்ஷன் பண்ணிருக்கேன். ஓகேவா? ஓகே ப்ரோ. சரி, இப்ப நம்ம இந்த செசைல் ஃப்ரீ ஸ்விமிங்லாம் பார்த்தோம்ல, அதை இன்னும் இன்டெப்தா பார்ப்போமா? பார்க்கலாம் ப்ரோ. செசைல் ஃபார்மை நம்ம பாலிப்னு சொல்லுவோம், ஃப்ரீ ஸ்விமிங் ஃபார்மை நம்ம மெடியூசான்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே. செசைல் எப்படி இருக்கு? சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல இருக்கு. ஃப்ரீ ஸ்விமிங் அம்ப்ரெல்லா ஷேப்ல இருக்கு. ஓகே. அண்ட் பாலிப் என்னது? ஏசெக்சுவல் ஃபார்ம். மெடியூசா இஸ் செக்ஷுவல் ஃபார்ம். ஓகேவா? ஓகே ப்ரோ. அதுக்கு அர்த்தம் என்ன? பாலிப்னால ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் மட்டும் தான் பண்ண முடியும், மெடியூசானால செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மட்டும் தான் பண்ண முடியும். ஓகே ப்ரோ.
பாலிப்க்கு எக்ஸாம்பிள் ஹைட்ரா அண்ட் ஆடாம்ஷியா. ஆடாம்ஷியானா சி அனிமோன். ஓகேவா? ஓகே. மெடிசாக்கு எக்ஸாம்பிள் ஆரில்லா, அதாவது ஜெல்லி ஃபிஷ். ஜெல்லி ஃபிஷ் இஸ் நாட் அ ஃபிஷ். ஓகேவா? ஓகே ப்ரோ. சரி, இதுல ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் உண்டு. என்னது? மெட்டாஜெனசிஸ். என்னது ப்ரோ மெட்டாஜெனசிஸ் அப்படின்னா, அதாவது ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன். பாலிப்ல இருந்து மெடியூசா வர்றது, மெடியூசால இருந்து பாலிப் வர்றது. இந்த மாதிரி ஒரு சில சீலன்ட்ரேட்ஸ்னால இப்படி மாத்திக்க முடியும். புரியுதா? எந்தெந்த சிலிண்ட்ரேட்னால மாத்த முடியும்? ஒபீலியா அண்ட் ஃபைசோலியா. இது நம்மளுக்கு கொடுத்திருக்க எக்ஸாம்பிள். மேபி இது போகவும் நிறைய ஸ்பீசிஸ் இருக்கலாம். நம்மளுக்கு கொடுத்திருக்க எக்ஸாம்பிள் இந்த ரெண்டு. சோ ஒபீலியா அண்ட் ஃபைசோலியா. ஃபைசோலியாவோட காமன் நேம் என்ன? போர்த்துகீஸ் மேன் ஆஃப் வார். ஓகேவா? ஓகே. இந்த ஃபைசோலியா அண்ட் ஒபீலியானால பாலிப்ல இருந்து மெடிசா மாற முடியும், மெடிசால இருந்து பாலிப்பா மாற முடியும். ஓகே. எப்படி ப்ரோ மாறும் அப்படின்னா, பாலிப் என்ன ஃபார்ம்? ஏசெக்சுவல் ஃபார்ம். அப்ப பாலிப்னால என்னதான் பண்ண முடியும்? ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் தான் பண்ண முடியும். சோ அப்போ பாலிப் ப்ரொடியூசஸ் மெடுசா ஏசெக்சுவலி. ஓகே. மெடுசா என்ன ஃபார்ம்? செக்சுவல் ஃபார்ம். அப்போ மெடுசனால என்னதான் பண்ண முடியும்? செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் தான் பண்ண முடியும். சோ அப்போ மெடுசா ப்ரொடியூசஸ் பாலிப் செக்சுவலி. புரியுதா? புரியுது ப்ரோ, புரியுது ப்ரோ. டன் அண்ட் டஸ்டட். ஓகே. இது போக நம்மளுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. பெனன்டுலா, சி பென், கர்கோனியா, சீஃபன், மியாண்ட்ரினா, பிரெயின் கோரல். ஓகேவா? என்சிஆர்டி ரீடிங் பண்ணிடலாமா? ஐ திங்க் நான் கணக்கு பண்ணது கரெக்ட் தான் நினைக்கிறேன். நம்மளுக்கு இந்த ஒரு இது பாக்குறதுக்கே ஆல்மோஸ்ட் லைக் 30 minutes கிட்ட ஆயிருச்சா ஒரு ஃபைலம்கே. ஸோ இன்னும் நம்ம வந்து டீனோஃபோரா பார்க்கணும். டீனோஃபோரா பார்த்துட்டு பிளாட்டி ஹெல்மின்தஸ். ஸோ அது ஒரு 30 ஒரு 1.5 hours கிட்ட நம்ம நோட்ஸ்க்கே போயிடும். ஸோ தென் ஒரு 30 minutes நம்ம என்சிஆர்டி ரீடிங் 10 minutes எடுத்தோம்னா கரெக்டா இருக்கும். பிளாட்டி ஹெல்மின்தஸோட நம்ம முடிச்சிடலாம். ஓகேவா? ஓகே. தான் இருக்கு. ரீட் பண்ணலாமா? ஓகே. தே ஆர் அக்வாட்டிக். ஆமா. மோஸ்ட்லி மெரைன். ஆமா. செசைல் ஆர் ஃப்ரீ ஸ்விம்மிங். ஆமா தெரியும். அண்ட் இதுங்களா ரேடியலி சிமெட்ரிக்கல். நான் இதை பத்தி இனிமே பேச மாட்டேன். பிகாஸ் நான் ஸ்டார்டிங்லயே உங்களுக்கு எல்லாம் அதை தெளிவா எது எது எந்தெந்த கேட்டகரின்னு நான் சொல்லிட்டேன். கரெக்டா? ஸோ நான் அதை பத்தி பேச மாட்டேன். இது இனிமே வந்து சீலோமேட்டா, சீலோமேட்டா அதெல்லாம் எதுவுமே நான் இனிமே சொல்ல மாட்டேன். ஓகேவா? அதெல்லாம் நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்ல நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகே. The name Nidaria is derived from the nidoblast or nidocyte. எதுல இருந்து நிடேரியன்ஸ்கிற பேர் வந்துச்சு? நிடோபிளாஸ்ட் ஆர் நிடோசைட் அப்படிங்கிற cells which contain stinging capsule or nematocyst. அந்த ஸ்டிங்கிங் கேப்சியூலோட பேரு தான் என்னது? நெமட்டோசிஸ்ட். இங்க நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க நம்மளுக்கு டயக்ராம். இதுதான் ஒரு நிடோபிளாஸ்ட். ஓகேவா? இந்த ஸ்டிங்கிங் கேப்சியூல் மாதிரி இருக்கா? இதுதான் நிடோபிளாஸ்ட். ஓகே. present on the tentacles on the body. ஓகே. இது எங்க இருக்குமா? இந்த டென்டகிள்ஸ் மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி டென்டகிள்ஸ் உள்ள ஸ்ட்ரக்சர்ஸ்ல தான் இருக்குமா? ஓகேவா? அவங்க கொடுத்துருக்காங்க டென்டகிள்ஸ்ல இருக்கும். ஓகே. so it is a very important point. present on tentacles and the body. on the tentacles and the bodyலயும் இருக்கும், tentaclesலயும் இருக்கும். பட் உங்களுக்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, they are present only on the body அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இதை நீங்க நல்லா பாத்துக்கோங்க. ஓகே. நிடோபிளாஸ்ட் ஆர் யூஸ்டு ஃபார் எதுக்குலாம் நான் சொன்னேன் பாருங்க. ஆங்கரேஜ் சொன்னா சொன்னீங்க ப்ரோ. டிஃபென்ஸ் சொன்னா சொன்னீங்க ப்ரோ. அண்ட் ஃபார் தி கேப்சர் ஆஃப் பிரே. இதோட சின்ன ஆர்கனிசம்ஸ் ஆர் இதோட ஃபுட் வந்து அதை அட்டாக் பண்றதுக்கும் யூஸ் ஆகும். ஆமாம் ப்ரோ. இந்த 3 தான் எங்களோட மெயின் யூஸ். ஓகே. நிடேரியன்ஸ் எக்ஸிபிட் டிஷ்யூ லெவல் தெரியும், டிப்ளோபிளாஸ்டிக் தெரியும். ஓகே. தே ஹேவ் அ சென்ட்ரல் கேஸ்ட்ரோவாஸ்குலர் கேவிட்டி. தே ஹேவ் அ சென்ட்ரல் கேஸ்ட்ரோவாஸ்குலர் கேவிட்டி. ஆனா அதுக்கு பேர் கொடுக்கல பாத்தீங்களா? அது பேர் தான் சீலண்டரன். அதனாலதான் சீலண்டரேட்டா. ஓகே. வித் சிங்கிள் ஓப்பனிங். ஒரே ஒரு ஓப்பனிங் தான் இருக்கும். ஏன்னா இதுங்க இன்கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம். முன்னாடியே பார்த்தோமா? ஆமாம் ப்ரோ. மவுத் ஆன் ஹைப்போஸ்டோம். சரி. digestion is both extracellular and intracellular. Some of the cnidarians example corals. coralsக்கு என்ன skeleton இருக்கும்? கால்சியம் கார்பனேட் skeletons இருக்கும்.
என்ன skeleton? calcium carbonate skeletons இருக்கும். ஓகே. Cnidarians exhibit two basic forms. இதுல ரெண்டு basic form இருக்கு. என்னதெல்லாம்? Polyp and medusa. The former, முதல்ல உள்ள polyp is a sessile cylindrical form like Hydra adamsia. ஓகேவா? இந்த இருக்குல்ல, இதுதான் polyp. ஓகேவா? This is polyp. cylindrical-ஆ இருக்குதா? So அதுதான் polyp. ஓகே. Whereas the later, அதாவது ரெண்டாவது சொன்ன medusa is umbrella shaped and free swimming like Aurelia or jellyfish. Aurelia or jellyfish. இந்த இதுதான் என்னது? நம்மளுடைய free swimming form. எப்படி இருக்கு? umbrella மாதிரியே இருக்கா? ஆமாம் bro. சரி. Those cnidarians which exist in both forms exhibit alternation of generation. அதோட பெயர் தான் மெட்டாஜெனசிஸ். ஓகேவா? ஓகே. Polyp produces medusa asexually and medusa produces polyp sexually. Polyp produces medusa asexually and medusa produces polyp sexually. இதுல questions வரதுக்கு very very high chances இருக்கு. Because அவசரத்துல நம்ம ரீட் பண்ணும்போது polyp produces medusa sexually and medusa produces polyp asexually அப்படின்னா கரெக்ட்னு போட்டுருவோம். பட் அது கரெக்ட் கிடையாது. polyp asexual form, so அதனால asexual reproduction மட்டும்தான் பண்ண முடியும். medusa sexual form, so அதனால sexual reproduction மட்டும்தான் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே ப்ரோ. ஸோ இந்த இதை நீங்க குழப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த asexual form sexual formனு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்தேன். நான் இல்லைன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் எதுவுமே கொடுக்க மாட்டேன். உங்களுக்கே தெரியும். கரெக்டா தேவையானதை கிளியர் அண்ட் கட்டா முடிச்சிருவேன். பட் இந்த மாதிரி இடத்துல எக்ஸ்ட்ரா கொடுத்தாதான் உங்களுக்கு நல்லது. ஸோ அதனால கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே ப்ரோ. ஸோ எக்ஸாம்பிள் ஒபீலியா கொடுத்துருக்காங்க. சரி, எக்ஸாம்பிள் ஒபீலியா. சரி, கீழே அடுத்தடுத்த எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபைசேலியா, போர்த்துகீஸ் மேன் ஆஃப் வார், ஆடம்ஷியா, சி அனிமோன், அடுத்த பெனன்டுலா, சீபென், கர்கோனியா, சீஃபன், மியாண்ட்ரினா, பிரெயின் கோரல், இதெல்லாம் இதுக்கு எக்ஸாம்பிள். ஓகேவா? ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஸோ அடுத்து டீனோஃபோரா வந்துருச்சு. ஸோ அப்போ அடுத்து டீனோஃபோரா பார்ப்போமா? So it took us 37 minutes for a single phylum, which is a very good number. In depth பார்த்துட்டோம்ல. உங்களுக்கு ஏதாவது மிஸ் ஆகுதுன்னு தோணுதா? இல்ல என்சிஆர்டில இருந்த எல்லா டேட்டாவும் நான் இந்த 2 பேஜ்ல உங்களுக்கு அடக்கிட்டேன். ஓகேவா ப்ரோ? என்சிஆர்டில ஒரே பேஜ் தானே அப்படின்னா என்சிஆர்டில ஒரே பேஜ் தான். பட் நீ அந்த ஒரு பேஜ் என்சிஆர்டி நீ படிக்கிறதுக்கு you will take at least 6 to 7 minutes. பட் இந்த 2 பேஜை படிக்கிறதுக்கு மேக்சிமம் எடுத்தா 3 minutes. நான் இப்ப உங்களுக்கு வேணா ஒரு தடவை படிச்சு காட்டுடா. ஓகேவா? இப்ப டைம் என்ன? எனக்கு இங்க ரெக்கார்டிங்ல இட் ஷோஸ் மீ தட் தி டைம் இஸ் 38 minutes and 15 seconds. ஓகேவா? ஸோ இப்போ நான் ஸ்டார்ட் பண்றேன். ஆல் அக்வாட்டிக், அதாவது சீலண்ட்ரேட்டா எல்லாமே அக்வாட்டிக். ஓகேவா? ஓகே. மோஸ்ட்லி மெரைன், செசைலாவும் இருக்கலாம், ஃப்ரீ ஸ்விமிங்காவும் இருக்கலாம். ஓகே. இதுங்களுக்கு நெடேரியன்ஸ் பேர் வந்துச்சு. எதனால? ஸ்டிங்கிங் செல்லோட பேரு நிடோபிளாஸ்ட் ஆர் நிடோசைட். இந்த மாதிரி ஸ்டிங்கிங் செல் இருக்கிறதுனால இதுங்களோட பேரு நெடேரியன்ஸ். ஓகே. ஸ்டிங்கிங் கேப்சியூல் இருக்கும். எதுல? ஸ்டிங்கிங் செல்லுல ஸ்டிங்கிங் கேப்சியூல் இருக்கும். அந்த ஸ்டிங்கிங் கேப்சியூலோட பேர் என்ன? நெமட்டோசிஸ்ட். ஓகே. டைஜஷன் வந்து போத் இன்ட்ரா அண்ட் எக்ஸ்ட்ரா செல்லுலார். ஓகே. மவுத் வந்து ஹைப்போஸ்டோம். இதுல ஒரே ஒரு ஓப்பனிங் தான், சிங்கிள் ஓப்பனிங் தான். சென்ட்ரல் கேஸ்ட்ரோவாஸ்குலர் கேவிட்டி பிரசன்ட் ஆயிருக்கும். அதனாலதான் சீலண்ட்ரேட்டாங்கிற பேர் வந்துச்சு. கோரல்ஸோட ஸ்கெலிட்டன் வந்து கால்சியம் கார்பனேட் ஸ்கெலிட்டனா இருக்கும். ஓகே. பாலிப் அது வந்து செசைல், சிலிண்ட்ரிக்கல் அண்ட் ஏசெக்சுவல் ஃபார்ம். எக்ஸாம்பிள் ஹைட்ரா அண்ட் அடம்ஷியா, சி அனிமோன். இது மெடுசான்னு எடுத்தோம்னா அது வந்து ஃப்ரீ ஸ்விம்மிங், அம்ப்ரெல்லா ஷேப் அண்ட் செக்ஷுவல் ஃபார்ம். அதுக்கு எக்ஸாம்பிள் ஆரேலியா, ஜெல்லிஃபிஷ். ஓகே. தென் மெட்டாஜெனசிஸ். ஒரு சில சீலண்ட்ரேட்ஸ்னால போத் ஜென்ரேஷன், அதாவது போத் பாலிப் அண்ட் மெடுசா ஃபார்மை காட்ட முடியும். ஸோ அதுங்க ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜென்ரேஷன் பண்ணும். அந்த ப்ராசஸ் பேர் தான் மெட்டாஜெனசிஸ். அண்ட் மெட்டாஜெனசிஸ்ல என்ன நடக்கும்னா பாலிப் ஏசெக்சுவல், ஸோ அது ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் பண்ணி மெடுசாவை கொடுக்கும். ஓகேவா? மெடுசா செக்ஷுவல், ஸோ அது வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பண்ணி பாலிப்பை கொடுக்கும். ஓகே. எக்ஸாம்பிள் ஒபீலியா, போர்த்துகீஸ் மேன் ஆஃப் வார், அதாவது ஃபைசோலியா. ஓகே. அது போக எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா பெனன்டுலா, சீபென், கர்கோனியா, சீஃபன், மியாண்ட்ரினா, பிரெயின் கோரல். இப்போ டைம் எவ்வளோ? 39:40. நான் 38 minutes 15 secondsல ஸ்டார்ட் பண்ணேன். 39 minutes 40 secondsல முடிச்சிட்டேன். இட் டுக் மீ ஹார்ட்லி 2 minutes. அவ்வளவுதான். இதே நீ என்சிஆர்டில ரேட் பண்ணினா அடிச்சு சொல்றேன், யூ வில் டேக் மோர் தென் 2 minutes. ஓகேவா?
மேபி உங்களுக்கு என்சிஆர்டி கம்ஃபர்டபுளா இருக்கலாம், பட் என்சிஆர்டியோட நீங்க எப்படி இருந்தாலும் நீங்க என்சிஆர்டி இப்போ 2 நிமிஷத்தை முடிக்கிறீங்கன்னா அப்ப நீங்க இதெல்லாம் அதோட ஃபாஸ்டா முடிச்சிருவீங்க. ஓகேவா? சோ அதனாலதான் பர்சனல் நோட்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க நான் இப்படி எழுதி இருக்கிறதே தான் நீங்க எழுதணும்னு கிடையாது. ஓகேவா? நான் அதனாலதான் இந்த நோட்ஸே உங்களுக்கு லேட்டா அப்லோட் பண்றேன். எல்லா லெக்சரும் முடிச்சு இந்த சாப்டரே முடிஞ்ச அப்புறம் நான் அப்லோட் பண்றது காரணம் அதுதான். ஓகேவா? பிகாஸ் நீங்க அப்ப நான் இதை ஒவ்வொரு நாள் அப்டேட் பண்ணனா நீங்க இதையே எடுத்து உங்களோட நோட்ஸா எழுதிடக்கூடாது. இதை வச்சுக்கிட்டு நீங்க இப்படியே எழுதினாலும் ஓகே தான், பட் ஆனா இப்படியே தான் எழுதணுங்கிறது கிடையாது. புரியுதா? உனக்கு எப்படி புரியுமோ நீ அப்படி எழுது. அப்பனாதான் உன்னோட ரிவிஷன் டைம்ல டக்கு டக்குன்னு உனக்கு இதாகும். ஓகேவா? நான் இப்ப உங்களுக்கு கொடுக்கறது எல்லாமே என்னோட பர்சனல் நோட்ஸ் இருந்தா எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? நான் எந்த நோட்ஸ் நான் நீட் 2025 நான் யூஸ் பண்ணணும் அந்த நோட்ஸ் தான் நான் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே ஓகே. சோ இது எனக்கு இது தி மோஸ்ட் எஃபிஷியன்ட் வேன்னு தோணும். ஓகேவா? பட் உங்களுக்கு எது எப்படி நோட்ஸ் எடுத்தா உங்களுக்கு இன்னும் எஃபிஷியன்டா இருக்குங்கிறத நீங்க பாத்துக்கோங்க. ஐ திங்க் மோஸ்ட் ப்ராபப்லி இதுவே உங்களுக்கு ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா இருக்கும், எந்த கண்டென்ட்டும் விட்டுருக்காது. ஸோ திஸ் இஸ் மோர் தென் எனஃப். ஓகேவா? ஓகே ப்ரோ. சரி, தோஸ் திங்ஸ் அப்பார்ட், பேக் டு அவர் கான்செப்ட்ஸ். இப்ப அடுத்து என்னது? அடுத்த ஃபைலம் என்ன ஃபைலம்? டீனோஃபோரா. சி சைலண்ட். ஸோ டீனோஃபோரா. என்னது? டீனோஃபோரா. ஓகே. இதுங்களுக்கும் வேற பேர் இருக்கானா? எஸ் இருக்கு. ஏகேஏ கோம்ப் ஜெலிஸ் ஆர் சி வால்நட். ஓகேவா? சி வால்நட்ஸ். ஓகே சரி ப்ரோ, அப்ப இதுக்கு ஏதாவது காரணம் இருக்கணும்ல? எஸ் இருக்கு. கோம் ஜெலிஸ்னு இதுங்களுக்கு எதனால பேர் வந்துச்சு அப்படின்னா, நல்லா கவனி, இதுங்க கிட்ட பியர்ஸ், நான் உங்களுக்கு என்சிஆர்டில காட்டுறேன் வாங்க. என்சிஆர்டில காட்டிட்டு அப்புறம் நம்ம இது பண்ணுவோம். ஓகேவா? எயிட் எக்ஸ்டர்னல் ரோஸ் ஆஃப் சிலியேட்டட் கோம் பிளேட்ஸ் இருக்கும். என்ன இருக்கும்? 8 எக்ஸ்டர்னல் ரோஸ் ஆஃப் சிலியேட்டட் கோம் பிளேட்ஸ் மாதிரி இருக்கும். ஓகேவா? 2 3 4 5 6 7 8 இந்த மாதிரி 8 எக்ஸ்டர்னல் சிலியேட்டட் கோம் பிளேட்ஸ் இருக்கு. ஓகேவா? சோ அதனாலதான் அதுங்கள கோம் ஜெல்லிஸ்னு சொல்றோம். இது எதுக்கு? ஓகே, நான் அங்க மேல சொல்றேன். புரிஞ்சிருச்சு இல்ல? புரிஞ்சிருச்சு ப்ரோ. சோ அதனாலதான் டயக்ராம் ஸ்பீக்ஸ் மோர் தென் வேர்ட்ஸ் டு. bears 8 external rows of என்னது? ciliated. என்னது? ciliated comb plates. சிலியேட்டட்னா அவங்க எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி செல் யூனிட் ஆஃப் லைஃப்ல முடிச்சுதான் இங்க வந்திருக்கோம். சோ சிலியேட்டட்னா எல்லாத்துக்குமே தெரியும். ஓகே, சிலியேட்டட் கோம் பிளேட்ஸ். சரி, இது எதுக்கு யூஸ் ஆகும்? லோகோமோஷன், அதாவது மூவ்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? மூவ்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகும். சரி, சி வால்நட்னா இதுங்களோட ஷேப் லைட்டா வால்நட் ஷேப்ல இருந்த மாதிரி இருக்கும். சோ ஒரு சில விஷயங்கள் அப்படி இருக்கும், ஒரு சில வால்நட் மாதிரி இருக்காது. சோ நீங்க அதை கணக்கு எடுக்காதீங்க. கோம் ஜெலிஸ் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகேவா? ஓகே சரி ப்ரோ, இதுங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் கேரக்டர் ஏதாவது இருக்குதா அப்படின்னா, எஸ், இதுங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கு. என்ன ப்ரோ கேரக்டர் அப்படின்னா, பயோலூமினசன்ஸ். ஓகேவா? பயோலூமினசன்ஸ். என்னது? பயோலூமினசன்ஸ். அது என்னது ப்ரோ பயோலூமினசன்ஸ் அப்படின்னா? வெயிட், அந்த வார்த்தையவே பிரிச்சு பாரு. பயோ, சரி, ஏதோ ஒரு லிவிங் ஆர்கானிசம்ஸ். லூமினசன்ஸ்னா லைட், லைட் எமிட் பண்றது, நல்ல பிரகாசமா இருக்கிறது லூமினசன்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகே ப்ரோ, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு.
அதாவது ஒரு லிவிங் ஆர்கானிசமோட உடம்புல இருந்து லைட் வெளியே வர்றதுதான், லைட்டை வந்து ஷைன் பண்றது, லைட் ப்ரொடியூஸ் பண்றதுதான் பயோலூமினசன்ஸ் அப்படிங்கிற கேரக்டர். ஓகேவா? இதுங்க கிட்ட அந்த பயோலூமினசன்ஸ் கேரக்டர் இருக்கும். டீனோஃபோரா கிட்ட பயோலூமினசன்ஸ் அப்படிங்கிற கேரக்டர் இருக்கும். என்ன பண்ணும்? தன்னோட உடம்புல இருந்து லைட்டை எமிட் பண்ணும். ஓகேவா? தட் இஸ் பயோலூமினசன்ஸ். டீனோஃபோராவோட ஒரு ஸ்பெஷல் கேரக்டர். ஓகேவா? டீனோஃபோராவோட ஒரு ஸ்பெஷல் கேரக்டர். எப்படி நம்ம இங்க பார்க்கும்போது போரிஃபெராக்கு ஸ்பெஷல் கேரக்டரா என்ன இருந்துச்சு? வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் இருந்துச்சு. கரெக்டா? நான் எழுதலையா வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம்? ஒரு நிமிஷம். வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் இருந்துச்சு. வாட்டர் வாஸ்குலர் இல்ல, சாரி குழப்பிட்டேன். வாட்டர் கேனல் சிஸ்டம் இருந்துச்சு. ஓகேவா? வாட்டர் கேனல் சிஸ்டம் இருந்துச்சு. வாஸ்குலர் வந்து நம்மளுக்கு எக்கினோடர்ம்ஸ், குழப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானே குழப்பிட்டேன். ஸோ வாட்டர் கேனல் சிஸ்டம் இருந்துச்சு. அது போரிஃபெராவோட ஒரு ஸ்பெஷல் எபிலிட்டி மாதிரி. ஓகே. சீலென்ட்ரேட்டோட ஸ்பெஷல் எபிலிட்டி மாதிரினா மெட்டாஜெனசிஸ் சொல்லலாம், இல்லைன்னா இந்த ஸ்டிங்கிங் கேப்சூல்ஸ் சொல்லலாம். அதே மாதிரி டீனோஃபோராவோட ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் தான் பயோலூமினசன்ஸ். அதாவது தன்னோட உடம்புல இருந்து லைட்டை எமிட் பண்ணக்கூடிய ஒரு சக்தி. ஒரு உயிருள்ள பொருள் தன்னோட உடம்புல இருந்து லைட்டை எமிட் பண்ணுது அப்படிங்கிறது தான் பயோலூமினசன்ஸ். ஓகே. இதுங்க எல்லாமே எக்ஸ்க்ளூசிவ்லி மெரைன். என்னது? எக்ஸ்க்ளூசிவ்லி மெரைன். ப்ரோ அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவ்லி மெரைன்னா இதுங்க மெரைன், அதாவது கடல் வாழ் உயிரினங்கள், கடல்ல மட்டுமே இருக்கக்கூடிய உயிரினங்கள். அதுதான் மெரைன் ஆர்கானிசம்ஸ்னா கடல் வாழ் உயிரினங்கள். எக்ஸ்க்ளூசிவ்லி மெரைன்னா கடல்ல மட்டுமே இருக்கக்கூடிய உயிரினங்கள். ஓகேவா? அப்ப டீனோஃபோரா எங்க மட்டும்தான் இருக்கும்? கடல்ல மட்டும்தான் இருக்கும். ஓகே ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. எக்ஸ்க்ளூசிவ்லி மெரைன். நீங்க இங்கேயே இன்னொரு விஷயத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ்லி மெரைன்ல இன்னும் நிறைய இருக்கு. ஓகேவா? இந்த டீனோஃபோராவோட சேர்த்து இன்னும் நிறைய இருக்கு. எதெல்லாம் அப்படின்னா எக்கைனோடெர்மேட்டா, எக்கைனோன்னு போடுறேன். ஓகேவா? எக்கைனோடெர்மேட்டா, ஹெமிகார்டேட்டா, ஹெமிகார்டேட்டா, அதுக்கடுத்து புரோட்டோகார்டேட்டா. ஓகேவா? புரோட்டோகார்டேட்டா. இது எல்லாம் எக்ஸ்க்ளூசிவ்லி மெரைன். ஓகேவா? எக்ஸ்க்ளூசிவ்லி மெரைன்னா மெரைன்ல மட்டுமே உயிர் வாழக்கூடிய ஆர்கானிசம்ஸ். ஓகேவா? கடல்ல மட்டுமே இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ், ஃப்ரெஷ் வாட்டர்ல எல்லாம் இருக்காது. ஓகே. இதே மாதிரி டீனோஃபோரா மாதிரியே இன்னும் மிச்சம் எந்தெந்த ஃபைலம்ல எக்ஸ்க்ளூசிவ்லி மெரைன்? எக்கினோடெர்மேட்டாவும் எக்ஸ்க்ளூசிவ்லி மெரைன், ஹெமிகார்டேட்டாவும் எக்ஸ்க்ளூசிவ்லி மெரைன், புரோட்டோகார்டேட்டாவும் எக்ஸ்க்ளூசிவ்லி மெரைன். ஓகே சரி ப்ரோ. அடுத்து இதுங்க ஹெர்மோஃப்ரோடைட். அதாவது ஒரு நிமிஷம், இதுலயுமே வந்து அந்த பாயிண்ட் போறதுக்கு முன்னாடி போத் இன்ட்ரா செல்லுலார் அண்ட் எக்ஸ்ட்ரா செல்லுலார் டைஜஷன். ஓகேவா? சீலன்ட்ரேட்டா மாதிரியே இதுலயும் போத் இன்ட்ரா செல்லுலார் அண்ட் எக்ஸ்ட்ரா செல்லுலார் டைஜஷன் இருக்கும். டைஜஷன். ஓகே ப்ரோ. சரி. எதுங்க ஹெர்மோஃப்ரோடைட் அப்படின்னா ப்ரோ? ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஹெர்மோஃப்ரோடைட்னா என்ன அர்த்தம்? போத் செக்ஸஸ் ஆர் நாட் செப்பரேட். அதாவது மேல் தனியா ஃபீமேல் தனியாலாம் இருக்காது. ஒரே ஆர்கானிசம்ல தான் ரெண்டுமே இருக்கும். எக்கும் ஒரே ஆர்கானிசம், ஒரே இண்டிவிஜுவல்ல எக்கும் ப்ரொடியூஸ் ஆகும், ஸ்பெர்மும் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? ஹெர்மோஃப்ரோடைட். ஓகே. அண்ட் இதுல செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மட்டும்தான். ஒன்லி செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஒன்லி செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஓகே. Intracellular and extracellular digestion, hermaphrodite, only sexual reproduction. இதுல fertilization அதெல்லாம் எடுத்தோம்னா எக்ஸ்டர்னல் ஃபர்டிலை. ஒரு நிமிஷம், அங்க இடம் ஃப்ரீயா தானே இருக்கு.
எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன். ஓகேவா? ஃபர்டிலைசேஷன் இன்டர்னல் கிடையாது, எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன். ஃபர்டிலைசேஷன் Z போட்டாலும் ஓகே, S போட்டாலும் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபர்டிலைசேஷன். இதே மாதிரி இதுக்கு அடுத்து வரப்போற ஒரு சில இதுலயும் எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன் இருக்கும். எது இதெல்லாம்? எக்கைனோடர்மேட்டா, and then hemichordata, அடுத்து ஆஸ்டிச்சைட்ஸ், and then amphibians. ஓகேவா? amphibians. ஓகே, ஆஸ்டிச்சைட்ஸ் அதை மட்டும் வேணா உங்களுக்கு ஸ்பெல்லிங் ஃபுல்லா போட்டுறதா, பிகாஸ் அதை நீங்க இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஸோ வேணா ஃபுல்லா எழுதிடலாம்னு நினைக்கிறீங்க. ஓகே, ஆஸ்டிச்சைட்ஸ். ஓகே, TYES இல்ல THYES? THYES. ஓகேவா? இங்க ஆஸ்டிச்சைட்ஸ்க்கு ஆஸ்டிச்சைட்ஸ். ஓகே, சாரிங்க, ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஆஸ்டிச்சைட்ஸ். ஓகே, இது எல்லாத்துலயும் எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நீங்க இந்த ஃபைலம்லயே நீங்க ரெண்டு முக்கியமான விஷயங்கள் படிச்சிட்டீங்க. என்னென்னலாம்? எக்ஸ்க்ளூசிவ்லி மெரைன் வேற எந்தெந்த ஃபைலம்ல இருக்குங்கிறதும் படிச்சிட்டோம். எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன் வேற எதெல்லாம் இருக்கும்னு படிச்சிட்டோம். நீங்க இப்போ எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன் எதுல இருக்குன்னு படிச்சிட்டீங்கன்னா இதுவே போதும். இது போக மிச்சம் இருக்க எல்லாத்தையும் என்ன அர்த்தம்? இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன் தானே. புரியுதா? இது போக இருக்க எல்லாத்துலயும் இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன் தானே. எக்ஸ்டர்னல் இதுல மட்டும்தான், போக மிச்சம் இருக்க எல்லாத்துலயும் இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன் தான். சோ நீங்க அப்படியும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே ப்ரோ, சரி. ஃபர்டிலைசேஷன் பார்த்தோம். டெவலப்மெண்ட் எப்படி அப்படின்னா இன்டைரக்ட் டெவலப்மெண்ட் தான். இன்டைரக்ட் டெவலப்மெண்ட் தான். டெவலப்மெண்ட். ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போமா? பார்க்கலாம் ப்ரோ. ரெண்டு எக்ஸாம்பிள் தான் கொடுத்திருப்பாங்க, பிளியூரோபிராக்கியா, டீனோபிளானா. ஃபர்ஸ்ட் டீனோபிளானா போட்டுடலாம். டீனோபிளானா. ஓகே ஓகே, எப்படி டீனோஃபோரா மாதிரியே இருக்கிறதுனால டீனோபிளானா, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு. டீனோ. ஓகேவா? தென் பிளியூரோபிராக்கியா ஆர் பிளியூரோபிராச்சியான்னு சொல்லலாம். It depends on you. Okay, பிளியூரோபிராக்கியா. ஸோ என்சிஆர்டி ரீடிங் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். இது கொஞ்சம் சின்னதுதான். ஓகேவா? அங்க நீங்க என்சிஆர்டில இருந்து பாத்திருப்பீங்க, பேரா எவ்வளவு சின்ன பேராவா இருந்துச்சு. இதுதான். Ctenophores commonly known as sea walnut or comb jellies. Exclusively marine. என்னது? Exclusively marine. ஓகேவா? ஓகே ப்ரோ. Radial asymmetrical diploblastic. Okay, tissue level. Okay. Body bears 8 external rows of ciliated complex. உங்களுக்கு இதுல இருந்து எப்படினாலும் அவன் மாத்தி கொஸ்டின் கேட்கலாம். எப்படி ப்ரோ மாத்துவாங்கன்னா 8 internal rows of ciliated complex கேட்கலாம். ஓகேவா? அதாவது டீனோஃபோராவோட கேரக்டர்ஸ், டீனோஃபோராவோட ஃபீச்சர் எது அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்திருப்பான். 4 ஆப்ஷன் எப்படி தெரியுமா இருக்கும்? 8 internal rows of ciliated complex, 8 external rows of flagellated complex, 8 internal rows of flagellated complex, 8 external rows of ciliated complex அப்படின்னு இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல 8 எக்ஸ்டர்னல் ரோஸ் இருக்கு, அப்ப கரெக்ட் அதுதான் அப்படின்னு போட்டுடக்கூடாது. ஓகேவா? 8 எக்ஸ்டர்னல் அவன் இன்டர்னலா மாத்துறதுக்கு இங்க சான்சஸ் இருக்கு. 8 மாத்த மாட்டான், அது மாத்தினாலும் நம்மளுக்கு அது ஈஸியா கண்டுபிடிச்சிருவோம் நம்ம, கரெக்டா? பட் எக்ஸ்டர்னல் இன்டர்னல் மாத்தினா நம்ம கண்டுபிடிக்காம சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி சிலியேட்டட் காம்ப்ளெக்ஸ ஃபிளாஜெல்லேட்டட் மாத்திட்டாலும் தப்பா போயிரும். புரியுதா? எப்படி சிலியேட்டட் காம்ப்ளெக்ஸ ஃபிளாஜெல்லேட்டட் மாத்திட்டாலும் தப்பா போயிரும். சோ அதுலயும் சான்சஸ் மாத்துறதுக்கு சான்சஸ் இருக்கு. சிலியேட்டட மாத்தலாம் ஆர் எல்ஸ் எக்ஸ்டர்னல மாத்தலாம். ஓகேவா? ஓகே ப்ரோ.
which help in locomotion. ஆமா. Digestion is both extra and intracellular. Bioluminescence, the property of a living organism to emit light. ஒரு உயிருள்ள பொருள் லைட் அது உடம்புல இருந்து வெளியேற்றுறதோட அந்த ப்ராப்பர்ட்டி தான் பயோலுமினசன்ஸ். இஸ் வெல் மார்க்ட் இன் டீனோஃபோர்ஸ். அதாவது டீனோஃபோர்ல இந்த ப்ராப்பர்ட்டி நல்லாவே இருக்கும், அதனால நல்லாவே நல்ல லைட் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஓகே. Sexes are not separate, meaning they are hermaphrodite. Okay. Reproduction takes place only by sexual means. Sexual reproduction மட்டும்தான். External fertilization with indirect development. Example என்னது? Pleurobrachia and Tenoplana. ஓகேவா? இங்க நம்மளுக்கு கொடுத்திருக்கிறது Pleurobrachia. ஓகேவா? This is Pleurobrachia. இது Pleurobrachia. ஓகேவா? இது நெடோபிளாஸ்ட் தெரியும், இதெல்லாம் எழுதிட்டேன். ஓகே. இதுல இது Adamsia. ஓகேவா? இது Adamsia, இது Aurelia. AURELIA, Aurelia. ஓகேவா? ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்? Platyhelminthes பார்க்க போறோம். என்னது? Platyhelminthes. ஓகே. டீனோஃபோர் வரைக்கும் முடிச்சாச்சு. சோ நெக்ஸ்ட் Platyhelminthes. ஓகே. இதுங்களை நம்ம ஏகேஏ பிளாட்வார்ம்னு சொல்லுவோம். ஓகேவா? என்னன்னு சொல்லுவோம்? ஏகேஏ பிளாட்வார்ம்ஸ். எதனால? இதுங்களோட பாடி டார்சோவென்ட்ரலி flattened பாடி. ஓகேவா? டார்சோவென்ட்ரலி flattened பாடி, அதாவது பேப்பர் மாதிரி. பேப்பருக்கு எப்படி ஃப்ரண்ட்னு ஒரு சைடு இருக்கும், பேக்னு ஒரு சைடு இருக்குமே தவிர சைடு இருக்குமா? அதாவது எப்படி சொல்றது, ஃப்ரண்ட் இருக்கும் பேக் இருக்கும். கரெக்டா? இப்போ நீ உனக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறது? இதோ உன்னோட எரேசர் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஃப்ரண்ட் சைடு இருக்கும் பேக் சைடு இருக்கும். அதே மாதிரி உனக்கு வாட் இஸ் இட், இந்த சைடு ரைட் சைடு லெஃப்ட் சைடுன்னு இருக்கும். கரெக்டா? கரெக்ட் ப்ரோ. பட் ஆனா இங்க அப்படி இருக்காது. இது பேப்பர் மாதிரி. பேப்பர்ல உனக்கு ரைட்டு லெஃப்ட்னு கண்டுபிடிக்க முடியுமா? அதோட திக்னஸ் ரொம்ப 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 சின்னது, நெக்லிஜிபிள் திக்னஸ். சோ அதே மாதிரிதான் இங்கேயும் டார்சோவென்ட்ரலி flattened பாடியா இருக்கும். பேப்பர் மாதிரி அப்படியே பிளாட்டா இருக்கிற மாதிரி பாடியா இருக்கும். அதனாலதான் இதுங்களா ஏகேஏ பிளாட்வார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே ப்ரோ. இதுங்க மோஸ்ட்லி எண்டோபாரசைட். மோஸ்ட்லி எண்டோபாரசைட். எண்டோபாரசைட்னா என்னது? எண்டோபாரசைட் ஆன் அனிமல்ஸ். வெயிட் பண்ணுங்க. ஆன் அனிமல்ஸ், அதிகபட்சம் அனிமல்ல தான் இருக்கும். ஓகே. எண்டோபாரசைட்னா என்னது ப்ரோ? ஃபர்ஸ்ட் பாராசைட்னா என்னது? இது நம்மளுக்கு தெரியும் ப்ரோ. பாராசைட்னா என்ன எங்களுக்கு தெரியும். பாராசைட்னா ஒரு லிவிங் ஆர்கானிசம் மேல இன்னொரு லிவிங் ஆர்கானிசம் உட்காருது அப்படின்னா அதைத்தான் நம்ம பாராசைட்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய எப்படி சொல்றது, நம்மளோட இந்த தலையில பேன்னு சொல்லுவோம் தெரியுமா? லைஸ் ஆர் டிக். டாக்ஸ் இதெல்லாம் டிக் இருக்கும்ல. சோ அதெல்லாம் பாராசைட். ஏன்னா ஒரு லிவிங் ஹோஸ்டுக்கு மேல உட்கார்ந்து அதுங்க நியூட்ரிஷன் எடுத்துட்டு இருக்கு. சோ அதுங்க பாராசைட்ஸ். ஓகேவா? டெட்ல போனது சாப்ரோஃபைட்ஸ் ஆர் டீகம்போசர்னு சொல்லலாம். ஒரு லிவிங் இது மேல இதுங்க உட்கார்ந்து எடுக்கிறதுனால பாராசைட்னு சொல்லுவோம். ஓகே ப்ரோ, இது எங்களுக்கு தெரியுமே, நல்லா தெரியுமே. ஓகே. அப்ப எண்டோ பாராசைட்னா என்ன அர்த்தம்? எண்டோனா உள்ள, எக்ஸோனா வெளியே. கரெக்டா? சோ அப்ப எண்டோ பாராசைட்னா நம்ம உடம்புக்கு உள்ள இதுங்க பாராசைட்டா இருக்கும். புரியுதா? நம்ம பார்த்த இந்த டிக்கு லைஸ் எல்லாமே எக்டோ பாராசைட். நம்ம உடம்புக்கு வெளியே தான் அதுங்க பாராசைட்டா இருக்குது. பட் இந்த பிளாட்டிஹெல்மின்தஸ்லாம் உடம்புக்கு உள்ள பாராசைட்டா இருக்கும். எப்படி இருக்கும்? உடம்புக்கு உள்ள பாராசைட்டா இருக்கும். அதனாலதான் எண்டோ பாராசைட் அப்படின்னு சொல்றோம். என்னன்னு சொல்றோம்? எண்டோ பாராசைட் அப்படின்னு சொல்றோம்.
இதுங்க அக்வாட்டிக்காவும் இருக்கலாம் இல்ல டெரஸ்ட்ரியலாவும் இருக்கலாம். ஓகேவா? அக்வாட்டிக் ஆர் டெரஸ்ட்ரியல். இது வரைக்கும் பார்த்த எல்லாமே அக்வாட்டிக் தான் பார்த்தோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் டெரஸ்ட்ரியலுக்கு வர மாதிரி. ஓகே, அக்வாட்டிக்காவும் இருக்கலாம் இல்ல டெரஸ்ட்ரியலாவும் இருக்கலாம். சரி, இதுங்க கிட்ட இந்த மாதிரி பாராசைட்டிக் மோட் ஆஃப் அடாப்டேஷன்ஸ் இருக்கும். அது என்ன ப்ரோ அடாப்டேஷன் அப்படின்னா, இதுங்களோட இதுல ஒரு சில ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். இந்த பாராசைட்டை இதுங்க சர்வைவ் ஆகிறதுக்காக ஒரு சில ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர்ஸ், அதுதான் இதோடைய ஸ்பெஷல் சிறப்பம்சம் மாதிரி. மேல எப்படி பயோலுமினேஷன்ஸ் அந்த மாதிரியோ நம்ம இங்க ஹூக்ஸ் அண்ட் சக்கர்ஸ் இருக்கும். ஹூக்ஸ் அண்ட் சக்கர்ஸ் இருக்கும். ப்ரோ அப்படி என்ன ஹூக்ஸ்னா சக்கர்ஸ்னா என்னது அப்படின்னா, ஹூக்னா என்னது? கொக்கி ப்ரோ, அது எங்களுக்கு தெரியும். எஸ், ஹூக் எதுக்கு ஹெல்ப் பண்ணும்னா, நம்ம இதெல்லாம் எண்டோபாரசைட்டா நம்ம உடம்புக்கு உள்ள ஏதோ ஒரு மசில்லயோ இல்ல ஆர்கன்லயோ இதுங்க புடிச்சுக்கிட்டு அதுங்க நிக்கிறதுக்கு இந்த ஹூக் ஹெல்ப் பண்ணும். இது ஆங்கரேஜ்மெண்ட்டுக்கு ஹூக். ஓகேவா? அதை போட்டு நல்லா ஸ்ட்ராங்கா புடிச்சுக்கும். ஓகே, சக்கர்ஸ் பேர்லயே இருக்க மாதிரிதான். இந்த ஹூக் புடிச்சதுக்கு அப்புறம் இந்த சக்கர்ஸ் மூலமா இதுங்க நியூட்ரிஷனை சக் பண்ணி எடுக்கும். இதுங்க கிட்ட அவ்வளவு வெல் டெவலப்டு டைஜஸ்டிவ் சிஸ்டம்லாம் இருக்காது. காரணம், நம்ம இதுங்கெல்லாம் வந்து இந்த ஹோஸ்டோட உடம்புல நல்ல டைஜஷன் ஆனதுக்கு அப்புறம் உள்ள அந்த ஃபுட்டையே இதுங்க எடுத்துக்கும். ஸோ இதுங்களுக்கு டைஜஸ்டிவ் ஆர்கன்ஸ் இருக்கணுங்கிற அவசியமே இல்லை. புரியுதா? ஆல்ரெடி டைஜஷன் ஆன ஃபுட்டை இதுங்க எதுக்கு திரும்பி டைஜஸ்ட் பண்ணணும்? டைரக்டா இதுங்க அந்த நியூட்ரிஷன் மட்டும் அப்படியே சக்கர்ஸ் மூலமா அப்படியே சக் பண்ணி எடுத்துக்கும், உறிஞ்சு எடுத்துக்கும். ஓகேவா? ஓகே ப்ரோ. இது போக இதுல இன்னொரு ஸ்பெஷல் இதுவும் இருக்கு, ஃப்ளேம் செல்ஸ். என்னது? ஃப்ளேம் செல்ஸ். ஒரு ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் செல்ஸ். இது எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, ஆஸ்மோ ரெகுலேஷன் அண்ட் எக்ஸ்கிரீஷன். ப்ரோ எக்ஸ்கிரீஷன்னா தெரியும், அது என்ன ஆஸ்மோ ரெகுலேஷன்? ஒன்னும் இல்ல, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆப்ஜெக்ட்ஸோட அந்த வேஸ்ட் மெட்டீரியல், நம்மளுக்கு தேவைப்படுற மெட்டீரியல், இதோட கான்சென்ட்ரேஷன்லாம் கரெக்டா ரெகுலேட் பண்றது தான் ஆஸ்மோ ரெகுலேஷன். ஓகேவா? ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, புரிஞ்சிருச்சு. ஸோ அப்போ ஃப்ளேம் செல்ஸ் எதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணும்? ஆஸ்மோ ரெகுலேஷன் அண்ட் எக்ஸ்கிரீஷன். ஓகேவா? ஓகே ப்ரோ. அண்ட் இதுங்க ஹெர்மோஃப்ரோடைட் தான். ஓகேவா? தீஸ் ஆர் hermaphrodite. சரி, ஹெர்மோஃப்ரோடைட் டெவலப்மெண்ட் இது, சாரி ஃபர்டிலைசேஷன் வந்து இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன் அண்ட் இன்டைரக்ட் டெவலப்மெண்ட். ஓகேவா? இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன் and indirect development. Internal fertilization and indirect development. ஓகேவா? ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. ஸோ அப்போ இதுங்களை பிளாட்ஃபார்ம்னு சொல்லுவோம். காரணம், டார்சோவென்ட்ரலி ஃபிளாட்டன்ட் பாடி, மோஸ்ட்லி எண்டோபாரசைட் நம்ம உடம்புக்குள்ள இருக்கும். அது அனிமல்ஸ்ல தான் மோஸ்ட்லி எண்டோபாரசைட்டா இருக்கும். அக்வாட்டிக் அது டெரஸ்ட்ரியல் ரெண்டுத்திலையும் வாழக்கூடியது. அண்ட் இதுங்க இப்படி எண்டோபாரசைட்டா இருக்கனால பாராசைட்டிக் மோட் ஆஃப் அடாப்டேஷன்ஸ் கொஞ்சம் இருக்கும். என்னது? ஹூக்ஸ் அண்ட் சக்கர்ஸ். ஹூக் ஆங்கரேஜ்மெண்ட்டுக்கு, சக்கர்னா உரியறதுக்கு. ஓகேவா? ஓகே. அது போக இதனோட ஸ்பெஷல் ஒரு சிறப்பம்சம் அப்படின்னா ஃப்ளேம் செல்ஸ். ஃப்ளேம் செல்ஸ் என்ன பண்ணும்? ஆஸ்மோ ரெகுலேஷன் அண்ட் எக்ஸ்கிரீஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே. இது போக டெவலப்மெண்ட் வந்து இன்டைரக்ட் டெவலப்மெண்ட், ஃபர்டிலைசேஷன், இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன், அண்ட் தீஸ் ஆர் ஹெர்மோஃப்ரோடைட். செக்ஸஸ் ஆர் நாட் செப்பரேட். ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள்ஸ் பாத்துருவோமா? பாத்துரலாமே. எக்ஸாம்பிள்ஸ், பிளனேரியா. இதுவும் நீங்க 10th படிச்சிருப்பீங்க. அந்த ரீப்ரொடக்ஷன் அந்த இதுல வந்து நீங்க பைனரி ஃபிஷன், அப்புறம் பட்டிங் இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் ரீஜெனரேஷன், பிராக்மெண்டேஷன்லாம் பார்த்துட்டு அப்புறம் ரீஜெனரேஷன் ஒன்று வரும். அதாவது ஒரு சின்ன இதை நீங்க இப்ப கட் பண்ணி போட்டீங்கன்னா, பாடி 2ஆ கட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, 2 பாடியில இருந்தும் உங்களுக்கு 2 இண்டிவிஜுவலா வந்துடும். புரியுதா? ரீஜெனரேட் ஆயிரும், நம்ம டெட்புல் மாதிரி. புரியுதா? அவனுக்கு எப்படி ரீஜெனரேட் ஆகுமோ அதே மாதிரி இதுங்களுக்கும் ஹை ரீஜெனரேஷன் கெப்பாசிட்டி இருக்கும். ஹை ரீஜெனரேஷன் ஹைன்னு போடுறேன்.
ரீஜெனரேஷன் ஹை. ஓகேவா? ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. அதுக்கடுத்து பிளனேரியாக்கு அடுத்து டெனியா சோலியம்னு சொல்லுவோம். டெனியா அதாவது டேப் வார்ம், டெனியா. அண்ட் தென் ஃபேசியோலா. ஃபேசியோலா ஹெப்பாட்டிக்கான்னு நினைக்கிறேன், ஃபுல் நேம் கரெக்டா தெரியல. ஸோ ஃபேசியோலா. டினியானா டேப் வார்ம். ஓகேவா? ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. ஃபேசியோலாங்கிறது லிவர் ஃப்ளூக். லிவர் ஃப்ளூக். ஓகே. ஸோ பிளாட்டி ஹெல்மின்தஸ் அவ்வளவுதான். பட் பரவாயில்ல, நான் நினைச்ச அளவுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகல. 1 hour 5 minutes தான் ஆயிருக்கு. வாங்க என்சிஆர்டி ரீட் பண்ணிட்டு முடிஞ்சா நெக்ஸ்ட் இதையும் சேர்த்து பாத்துறோம். தப்பு இல்லையே. எவ்வளவுக்குள்ள சீக்கிரம் முடிக்கணுமோ அவ்வளவுக்குள்ள நமக்கு நல்லதுதான். Platyhelminthes. They have dorsoventrally flattened body, hence are called flatworms. சொன்னீங்க bro. Mostly endoparasites found in animals. இதுவும் சொன்னீங்க bro, including human beings. Okay. Flatworms are bilaterally symmetrical. இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ட்ரிப்ளோபிளாஸ்டிக் தெரியும், ஏசிலோமே தெரியும், வித் ஆர்கன் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷனும் தெரியும். ஹூக்ஸ் அண்ட் சக்கஸ் இதுங்க கிட்ட இருக்கிற பாராசைட்டிக் மாடிஃபிகேஷன். ஓகேவா? பாராசைட்டா இருக்கக்கூடிய பிளாட்டிஹெல்மின்தஸ் எல்லாத்தையும் இந்த ஹூக்ஸ் அண்ட் சக்கஸ் இருக்கும். Some of them absorb nutrients from the host directly through their body surface. ஒரு சில இது இந்த சக்கர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாம டைரக்டா அதனோட பாடி சர்ஃபேஸ் இருக்குல்ல. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப இதுதான் அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். இந்த பாடி சர்ஃபேஸ் இருக்கு தெரியுமா? இந்த மேல இருக்கக்கூடிய இந்த சும்மா சர்ஃபேஸ் மூலமாகவே அதுங்க அப்படியே அப்சார்ப் பண்ணிக்கும். டிஃப்யூஷனோ இல்ல அந்த மாதிரி ஏதோ ஒரு மீன்ஸ் மூலமா இதுங்க அப்படியே அப்சார்ப் பண்ணிக்கும். பாடி சர்ஃபேஸ் மூலமாவே அப்சார்ப் பண்ணிக்கும். இதுங்க கிட்ட ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் இருக்கும், கால்டு ஃபிளேம் செல்ஸ், which help in osmoregulation and excretion. Okay. Sexes are not separate. Hermaphrodite தெரிஞ்சதுதான். Fertilization is internal, development is indirect. Through many larval stages என்ன அர்த்தம்? Indirect fertilization. ஓகேவா? இப்படி கூட கொடுக்கலாம். ஓகே. Some members like Planaria possess high regeneration capacity. ஓகேவா? ஓகே ப்ரோ. எக்ஸாம்பிள் டெனியா அண்ட் ஃபேசியோலா. இந்த இருக்கா, இதுதான் டெனியா. வெயிட் பண்ணுங்க. டெனியா டேப்வார்ம், ஃபேசியோலா லிவர் ஃப்ளூக். This is டெனியா. This is ஃபேசியோலா. ஓகே ப்ரோ. அடுத்து ஆஸ்டெல்மின்தஸ். அடுத்து என்ன பார்க்க போறோம்? ஆஸ்டெல்மின்தஸ். அம்மா ஸோ மேபி நம்ம இப்போ 1.5 hours லெக்சர் முடிச்சிடலாம். ஓகே, அந்த ஆஸ்டெல்மின்தஸை கடைசியா வச்சுக்கலாம். பிகாஸ் ரொம்ப நிறைய போயிட்டா யூ ஷுட் ஹேவ் சம் டைம் டு மெமரைஸ் ஆல் தீஸ். ஸோ இன்னைக்கு எது பார்த்துருக்கோம்? சீலன்ட்ரேட்டா பார்த்துட்டோம், டீனோஃபோரா பார்த்துட்டோம், தென் பிளாட்டிஹெல்மின்தஸ் பார்த்துட்டோம். தென் இப்போ பார்க்க போறது ஆஸ்டெல்மின்தஸ். ஆஸ்டெல்மின்தஸ் இதுங்களும் வார்ம்ஸ் தான். அதுங்க எப்படி பிளாட் வார்மோ அதே மாதிரி இதுங்க ஏகேஏ ரவுண்ட் வார்ம்ஸ். ஓகேவா? ஏன்னா இதுங்களோட பாடி ஸ்ட்ரக்சர் ரவுண்டா இருந்த மாதிரி இருக்கும், அந்த சிலிண்ட்ரிக்கல் ஃபார்ம்ல இருந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. ஸோ இதுங்க ஏகே ரவுண்ட் வார்ம்ஸ். ஓகே. இதுங்க அக்வாட்டிக்கா இருக்கலாம், அக்வாட்டிக் ஆர் டெரெஸ்ட்ரியலா இருக்கும். ஓகேவா? இல்ல அக்வாட்டிக்காவும் இருக்கலாம், இல்ல டெரெஸ்ட்ரியலாவும் இருக்கலாம். சரி, ஃப்ரீ லிவிங்காவும் இருக்கலாம், இல்ல பாராசிட்டிக்காவும் இருக்கலாம். எப்படி? ஃப்ரீ லிவிங் ஆர் பாராசைட்டிக் ரெண்டுல எதுவா வேணாலும் இருக்கலாம். சரி, பாராசிட்டிக்கும் இன் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஓகேவா? பிளான்ஸ்லயே இருக்கலாம், இல்ல அனிமல்ஸ்லயே இருக்கலாம். ஓகே, ஓகே ப்ரோ. சரி, இதுங்க டயோஷியஸ். என்னது? டயோஷியஸ். அதாவது
sexes are separate. மேல் செக்ஸ் தனியா ஒரு இதுல இருக்கும், ஃபீமேல் செக்ஸ் இன்னொரு இதுல இருக்கும். அதாவது எக் ப்ரொடியூஸ் பண்றது ஒரு தனி இண்டிவிஜுவல், ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் பண்றது ஒரு தனி இண்டிவிஜுவல். ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் பண்ற இண்டிவிஜுவல்னால எக் பண்ண முடியாது, எக் பண்றதுனால ஸ்பெர்ம் பண்ண முடியாது. ஸோ அததான் டயோஷியஸ் அப்படின்னு சொல்றோம். நம்மள மாதிரி ஹியூமன்ஸ் மாதிரி டயோஷியஸ். நம்ம ஹியூமன்ஸ் எப்படி ஃபீமேல் தனியா மேல் தனியான்னு இருக்கிறோம், அதே மாதிரி தான் அதுங்களும். ஓகேவா? ஓகே. அண்ட் இதுதான் சூடோசிலோமேட். கரெக்டா? இதுல இருந்தா ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷனும் வரும். இதுங்க தான் சூடோசிலோமேட். ஓகே. இதுல வெல் டெவலப்டு மஸ்குலர் ஃபேரிங்ஸ் இருக்கும். என்ன இருக்கும்? வெல் டெவலப்டு மஸ்குலர் ஃபேரிங்ஸ். மஸ்குலர் ஃபேரிங்ஸ். ஃபேரிங்ஸ்னா இந்த நம்ம தொண்டையில இருக்கக்கூடியது. ஓகேவா? வெல் டெவலப்டு மஸ்குலர் ஃபேரிங்ஸ் இருக்கும். அண்ட் இதுல கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்துரும். ஓகேவா? என்ன வந்துரும்? கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்துரும். ஒரு எக்ஸ்கிரீட்டரி டியூப் தனியா இருக்கும். ஓகேவா? எக்ஸ்கிரீட்டரி டியூப் eliminates N2 waste. Eliminates nitrogenous waste. ஓகேவா? ஓகே, சரி. அண்ட் இதுல நீங்க இன்னொரு விஷயமும் நல்லா கவனிக்கலாம். ஃபீமேல் இஸ் லாங்கர் தென் மேல். ஓகேவா? ஃபீமேல் இஸ் லாங்கர் தென் மேல். அதாவது நீ இப்போ அந்த ஆஷியல்மென்தஸ்ல ஒரே ஒரு ஸ்பீஷிஸ் எடுக்கிற, அதுல உனக்கு ரெண்டு விஷயம் கிடைக்குதுன்னா, ரெண்டு இண்டிவிஜுவல் எடுத்து வச்சிருக்க, இதுல ஏதோ ஒன்னு ஃபீமேல் ஏதோ ஒரு மேல்னா, நீ நல்லா கவனி, அத எது நல்ல நீளமா இருக்கோ அது ஃபீமேலா இருக்கும், ஷார்ட்டா இருக்கிறது மேலா இருக்கும். ஓகேவா? ஃபீமேல் இஸ் லாங்கர் தென் மேல். ஓகே ப்ரோ, ஃபீமேல் இஸ் லாங்கர் தென் மேல். புரிஞ்சுட்டோம் ப்ரோ. அண்ட் அதே மாதிரி மேலோட எண்ட்ல ஒரு சின்ன கர்வ்டா ஒரு பெண்ட் ஷேப்பா இருக்கும். ஓகேவா? நான் அதை உங்களுக்கு டயக்ராம்ல காட்டுறேன். ஓகே ஓகே. ஃபர்டிலைசேஷன் எடுத்தோம்னா இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன். இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன். ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. டெவலப்மெண்ட் both direct and indirect இதுல. ஓகேவா? எப்படி? direct or indirect development. direct or indirect development. ஓகே ப்ரோ, சரி. அப்ப எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா ப்ரோ? என்ன ப்ரோ அவ்வளவுதானா? எஸ், இதுல உள்ள கண்டென்ட் அவ்வளவுதான். இதுக்கு எக்ஸாம்பிள், what is the example? Ankylostoma. Ankylostoma, உச்சரேரியா. இந்த உச்சரேரியா தான் உங்களுக்கு வந்து இந்த எலிஃபண்டியாசிஸ் காஸ் பண்ணும். ஓகேவா? என்ன காஸ் பண்ணும்? எலிஃபண்டியாசிஸ், உச்சரேரியா. அடுத்து ஆஸ்காரிஸ். இது ஆஸ்காரியாசிஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு நோய் காஸ் பண்ணும். ஆஸ்காரிஸ் லொம்பிரிகாய்ச்னு சொல்லுவோம் நம்ம. ஆஸ்காரிஸ் அவ்வளவுதான். என்சிஆர்டில ஃபுல் நேம் கொடுத்துக்க மாட்டாங்க. ஆன்கிலோஸ்டோமானா இது வந்து ஹூக் வார்ம் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? ஹூக் வார்ம். ஓகே ப்ரோ. உச்சரேரியானா ஃபிலேரியல் வார்ம். எலிஃபண்டியாசிஸ் ஆர் ஃபிலேரியாசிஸ்னு சொல்லுவோம். ஸோ இது ஃபிலேரியல் வார்ம். ஆஸ்காரிஸ் அப்படின்னா ரவுண்ட் வார்ம். ஓகேவா? ஆஸ்காரிஸ் அப்படின்னா ரவுண்ட் வார்ம் அப்படின்னு காமனா சொல்லுவோம். ஓகே. சோ ஆஷியல்மென்தஸ்னா தே ஆர் ரவுண்ட் வார்ம்ஸ். காரணம் இதுங்க பிளாட்டிஹெல்மின்தஸ் மாதிரி சும்மா ஃபிளாட் அண்டாலாம் இருக்காது. ஓகேவா? ஓகே. இதுங்க அக்வாட்டிக்காவும் இருக்கலாம், இல்ல டெரஸ்ட்ரியலாவும் இருக்கலாம், ஃப்ரீ லிவிங்காவும் இருக்கலாம், இல்ல பாராசிட்டிக்காவும் இருக்கலாம். சரி, அப்படி பாராசிட்டிக்கா இருக்குதுன்னா இதுங்க பிளான்ட்லயும் பாராசிட்டிக்கா இருக்கலாம், இல்ல அனிமல்ஸ்லயும் பாராசிட்டிக்கா இருக்கலாம். ஓகேவா? பிளாட்டிஹெல்மின்தஸ்லாம் மோஸ்டா அனிமல்ஸ்ல மட்டும்தான் பாராசிட்டிக்கா இருக்கும். ஆனா இதுங்க அப்படி கிடையாது, பிளான்ட்ஸ்லயும் இருக்கலாம், இல்ல அனிமல்ஸ்லயும் இருக்கலாம். ஓகே.
இதுங்க டயோஷியஸ், அதாவது செக்ஸஸ் ஆர் செப்பரேட். மேல் தனியா இருக்கும், ஃபீமேல் தனியா இருக்கும். ஓகேவா? ஓகே ப்ரோ. அண்ட் இதுல வெல் டெவலப்டு மஸ்குலர் ஃபேரிங்ஸ் இருக்கும். ஃபேரிங்ஸ் இதுல நல்லா டெவலப் ஆயிருக்கும். அண்ட் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், இதுலதான் சூடோசிலமேட் கண்டிஷன் வரும். இதுலதான் ஃபர்ஸ்ட் ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் வரும். அண்ட் இதுலதான் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம் வரும். அதாவது a separate opening for excretion. மவுத் தனியா இருக்கும், எக்ஸ்கிரீட்டரி டியூப் அப்படின்னு சொல்லி தனியா ஒண்ணு வச்சு எக்ஸ்கிரீட்டரி போர் வழியா நம்மளுக்கு எக்ஸ்கிரீஷன் நடக்கும். ஓகேவா? ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. அண்ட் இதுல நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும்னா ஃபீமேல் இஸ் லாங்கர் தென் மேல். ஓகேவா? யூஸ்வலி ஃபீமேல் இஸ் லாங்கர் தென் மேல். அண்ட் மேலோட எண்ட்ல ஒரு சின்ன, எப்படி சொல்றது, கர்வ் மாதிரி, ஒரு பெஞ்ச் ஷேப் மாதிரி இருக்கும். ஓகேவா? அண்ட் நீங்க வந்து டேப்பரிங் அட் எண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. டேப்பரிங் அட் எண்ட்னா ஒண்ணும் இல்ல, இப்ப இப்படியே போனா இது பேரு டேப்பரிங் அட் எண்ட் கிடையாது. டேப்பரிங் அட் எண்ட்னா இதுதான் டேப்பரிங் அட் எண்ட். அதாவது எண்டை நோக்கி போக போக ஷார்ப் ஆகிக்கிட்டே போகுதா, இதான் டேப்பரிங் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த ஷார்ப் ஆகிக்கிட்டே போறத. சோ எண்ட்ல ஷார்ப் ஆகுதுனால இது வந்து டேப்பரிங் அட் எண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே ப்ரோ. சரி. அண்ட் இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன் தான் போத் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டெவலப்மெண்ட் இருக்கு. என்ன இருக்கு? போத் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டெவலப்மெண்ட் இருக்கு. எக்ஸாம்பிள்னு பார்த்தோன்னா ஆன்கிலியோஸ்டோமா, அதாவது ஹூக் வார்ம், உச்சரேரியா ஃபிலேரியல் வார்ம், ஆஸ்காரிஸ் ரவுண்ட் வார்ம். ஓகேவா? ஓகே ப்ரோ. என்சிஆர்டி ரீட் பண்ணிடலாமா? பண்ணிடலாமே. ஆஸ்டல்மென்தஸ். பாடி ஆஃப் ஆஸ்டல்மென்தஸ் இஸ் சர்க்குலர் இன் கிராஸ் செக்ஷன். அதாவது நீ இப்போ இந்த இதை இப்படி கட் பண்ணிட்டு நீ மேல இருந்து டாப்ல இருந்து பாக்குறேன்னு வச்சுக்கோயேன், உனக்கு அது ஒரு சர்க்குலரா தெரியும். அதாவது ஒரு சிலிண்டர் இருக்கு, நீ அதை இப்ப இப்படி கட் பண்ணிட்டு நீ இப்ப மேல இருந்து பாத்தீங்கன்னா அது ஒரு சர்க்குலா தானே தெரியும். அதைத்தான் சொல்ல வராங்க. சர்க்குலர் இன் கிராஸ் செக்ஷன் தான் அதுதான் அர்த்தம். ஹென்ஸ் இதுங்களை நம்ம ரவுண்ட் வார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. இதுங்க ஃப்ரீ லிவிங்கா இருக்கலாம், அக்வாட்டிக்கா இருக்கலாம், டெரஸ்ட்ரியலா இருக்கலாம், இல்ல பாராசிட்டிக்கா கூட இருக்கலாம். அது பிளான்ட்ஸ்லயாவும் இருக்கலாம், இல்ல அனிமல்ஸ்லயாவும் இருக்கலாம். ஓகேவா? ஓகே. அண்ட் ரவுண்ட் வார்ம்ல தான் முதல்ல ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் வரும். இதுங்க பைலேட்டரலி சிமெட்ரிக்கல், இது நம்ம தேவையில்லை. இதுங்க தான் ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அண்ட் சூடோசிலமேட், இதுங்க மட்டும்தான் சூடோசிலமேட். ஓகேவா? ஓகே. அண்ட் எங்களோட ஆலிமெண்டரி கேனல் கம்ப்ளீட்னா என்னது? டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்குன்னு அர்த்தம். அதாவது alimentary canal is complete with the well developed muscular pharynx and an excretory pore. அதாவது excretory tube removes body waste through excretory pore. ஓகேவா? தனியா உள்ள இன்டேக்கு ஒரு இதுவும் அவுட்புட்டுக்கு ஒரு இதுவும் இருக்கும். ஓகேவா? ஓகே. Sexes are separate, dioecious. ஓகே. Male and female are distinct. Often female are longer than males. Often female are longer than males. Okay. Fertilization is internal. Development may be direct or indirect. Okay வா? அதாவது டைரக்ட்னா எப்படி? யங் ஒன்னும் அடல்ட்டும் கிட்டத்தட்ட அப்படியே ஒரே மாதிரி இருந்த மாதிரி இருக்கும். லைக் நம்ம ஹியூமன்ஸ்ல இருந்த மாதிரி. நம்ம யங் ஒனுக்கு எப்படி என்னென்ன மார்பாலஜி இருந்துச்சோ அதே தான் அடல்ட்டுக்கும் இருக்கும். என்ன சைஸ் மட்டும் வேணா பெருசா இருக்கு. சின்ன வயசுல நம்மளுக்கு விரல்லாம் எவ்வளவு சின்ன சின்னதா இருக்கும் பேபி ஃபார்ம்ல இருக்கும்போது. பட் இப்ப வளர்ந்தோன்னே எவ்வளவு பெரிய கை ஆயிடுச்சு. அந்த மாதிரிதான். பட் இப்ப ஃப்ராக் எல்லாம் எடுத்தோம்னா டேட்புல் மீன் மாதிரி இருக்கும், ஆனா அதுக்கப்புறம் வளர்ந்து 2 கை வரும், 2 கால் வரும். அதெல்லாம் இன்டைரக்ட் டெவலப்மெண்ட். ஓகேவா? ஓகே ப்ரோ. சோ இப்ப இதுக்கு எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா ஆஸ்காரிஸ் ரவுண்ட் வார்ம், உச்சரேரியா ஃபிலேரியல் வார்ம், ஆன்கிலியோஸ்டோமா ஹூக் வார்ம். ஓகேவா? ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. சரி, இந்த டயக்ராமுக்கு வாங்க. இந்த டயக்ராம்ல நான் முதல்ல படிக்கும்போது எனக்கு மிகப்பெரிய கன்ஃபியூஷன்லாம் இருந்துச்சு. ரெண்டுத்துலயுமே கர்வ்டா இருக்கே. இப்ப நான் இது ரெண்டுத்துல எது நான் மேல்னு சொல்றது, எது ஃபீமேல்னு சொல்றது அப்படின்னா, சாரி, நல்லா கவனிச்சிருங்க. இது நான் சொல்றது நல்லா கவனிங்க. ஏன்னா நான் இதுக்கே வந்து ஆல்மோஸ்ட் லைக் நிறைய தடவை யோசிச்சு வெளியே 2-3 பேர்கிட்ட கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு. இங்க நீங்க கேட்கலாம், ப்ரோ ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேம் சைஸ்ல தான் இருக்கு, ரெண்டுமே கர்வ் ஆகி தான் இருக்கு, எண்டுல கர்வ் ஆன மாதிரி தான் இருக்கு, அப்போ ரெண்டுமே மேலா? இங்க கீழே ஃபீமேல்ல கொடுத்துருக்காங்க, அப்ப அது தப்பா அப்படின்னா நல்லா கவனிங்க. இது நம்மளுடைய ஃபீமேல்,
இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, நம்மளுக்கு இவ்வளவு பெரிய இதை ஸ்ட்ரெயிட்டா கொடுத்தா எப்படி வரும்? இவ்வளவு தூரம் கீழே வரைக்கும் வரும். கரெக்டா? அப்படியே கீழே வரைக்கும் வரப்போகுது. சோ எதுக்கு அவ்வளவு தூரம் இடத்த வேஸ்ட் பண்ணுன்னு சொல்லி ஃபீமேல இவங்க மடக்கி கொடுத்துருக்காங்க. புரியுதா? ஃபீமேல மடக்கி கொடுத்துருக்காங்க. பட் ஆனா மேலு ஃபுல் சைஸே மேலுக்கு இதுதான். ஓகேவா? ஃபுல் சைஸே மேலுக்கு இதுதான். அண்ட் இதோட எண்டுல மட்டும்தான் கர்வ்டா இருக்கும். இதை இவங்க மடக்கி வச்சதுனாலதான் கர்வ்டா இருக்கே தவிர எண்டு பாரு ஸ்ட்ரெயிட்டா இருக்கா? கர்வ் ஆயிருக்கா என்ன? கர்வ் ஆகல. ஆனா இதோட எண்டு மட்டும் கர்வ் ஆயிருக்கா? கரெக்டா? கரெக்ட் ப்ரோ. சோ அப்போ கர்வ் ஆயிருக்கிற எண்டு இருந்தா அது மேல், கர்வ் ஆகாம ஸ்ட்ரெயிட்டா லாங்கா இருக்கிறது ஃபீமேல். ஓகேவா? ஓகே ப்ரோ, கிளீனா புரிஞ்சுச்சு ப்ரோ. சரி, சோ இதோட இன்னைக்கு செஷனை நம்ம முடிச்சுக்கலாம். ஓகேவா? அண்ட் இன்னொரு விஷயம் நல்லா கவனி, இதுல டேப்பரிங் எண்ட்ஸும் இருக்கா? எண்டில் அப்படியே ஷார்ப் பண்ண மாதிரி இருக்கா? ஆமா ப்ரோ. ஓகே. ஸோ ஐ ஹோப் உங்க எல்லாத்துக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிச்சுன்னா நல்லா புரிஞ்சிச்சு ப்ரோ, நீங்க நடத்த நல்லா செம்மையா இருந்துச்சு ப்ரோ அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். அண்ட் கன்சிஸ்டன்டா ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? ஸோ டேஸ் போய்கிட்டே இருக்கு, நாட்கள் போக போக லைக் நீங்க இப்போ வேஸ்ட் பண்ற ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு லாஸ்ட் டைம்ல உங்களுக்கு ஒரு பெரிய கில்ட்டா ஃபார்ம் ஆயிரும். சரி, நம்ம அந்த டைம்ல படிச்சிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு சின்ன தாட் வேணா சின்னதா இருக்கலாம். பட் அந்த தாட் வரும்போது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுமா? சரி, டைம் இருந்துச்சு, நம்மளுக்கு டைம் இருந்தும் படிக்க முடியல. 2024 ஐ திங்க் நீட் 2024ல ஒருத்தர்லாம் வந்து லாஸ்ட் 1 மந்த் நீட்டுக்கு முந்தின ஒரு மாசம் கிட்ட அவன் வந்து ஆமா பெட் ரெஸ்ட் ஆயிட்டான். ஐ எம் நாட் ஷூர் எதுக்காக, சம்திங் ஏதோ ஒரு காரணத்தினால 1 மாசம் கிட்ட அவன் பெட்லயே தான் இருந்தான் ஹாஸ்பிட்டல்ல. பட் ஈவன் தென் அவன் அதுக்கப்புறம் எந்திரிச்சு அவன் திரும்பி இது பண்ணி அவன் போர்ஷன் கம்ப்ளீட் ரிவிஷன்லாம் முடிக்கிறது மே 2 என்னமோ தான் அவன் முடிச்சான். ஓகேவா? ஸோ அவ்வளவு தூரம் அவங்க டெடிக்கேட்டடா இருக்கும்போது நம்ம இப்போல இருந்தே டெடிக்கேட்டடா இருக்கணும். ஓகேவா? ஓகே. அவன் அப்படி மே 2 வரைக்குமே என்னமோ படிச்சு he has secured AR1. ஓகேவா? நான் ஐ திங்க் அவனோட ஏதோ ஒரு இன்டர்வியூ பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஸோ யோசிச்சு பாருங்க, அவ்வளோ டெடிக்கேஷனோட ஒருத்தர் படிக்க முடியும். அவ்வளவு தூரம் he fell ill. கரெக்டா? அவன் ரொம்ப உடம்பு முடியாம